டயர் 2 சிட்டிஸு கூட வந்துருச்சு. நான் ஏன் போயிட்டு வெளிநாட்டில் போய் படிக்கணுன்ற ஒரு கேள்வி இன்னைக்கு இருக்குது. 2025 நான் கேட்கல. இல்லை, இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இருக்குங்க. அங்கே லேட்டஸ்ட் சிலபஸ் இருக்கா? உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ப்ரொஃபஸருக்கு அந்த சப்ஜெக்ட்ல ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ஓகே, அதுதான் இங்கே கொஸ்டின். இங்கே அவர் இண்டஸ்ட்ரியில் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காரா? ஃபார் எக்ஸாம்பிள், மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் படித்து முடிச்சுட்டு 29 கண்ட்ரிக்கும் வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம், ட்ராவல் பண்ணலாம், படிக்கலாம். எலிஜிபிள் 29 கண்ட்ரீஸ்க்கு ஒரே விசா. ஜெர்மன் விசா ஒன்று, நார்வே விசான்லாம் கிடையாது. ஷெங்கன் விசா. நீங்கள் இங்கே 50 எடுத்திருந்தாலும் சரி, இங்கே 90 எடுத்திருந்தாலும் சரி, irrelevant. நீங்கள் மனப்பாடம் செஞ்சு கல்வியை படித்து அதில் ஒரு மார்க்கை வாங்கி இவர்கள் மேதாவி, இவர்கள் அதிமேதாவின்னு சொல்வதே அடிப்படையில் தவறு. ரஷ்யாவுக்கு போகிறாங்களே நிறைய பசங்க. அதுங்க, இந்தியாவில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் இந்த ஃப்ரீ சீட்டில் படிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் மெடிசன் ஹெவன் அப்படிங்கிறீங்க. எக்ஸாக்ட்லி. நீங்கள் பேஷன்ஸ் இல்லாமல் மெடிசன் படிச்சிடுறீங்க, புரியாமல் இன்ஜினியரிங் படிச்சிடுறீங்க. வணக்கம். வருண் டாக்ஸில் எஜுகேஷன் சம்மந்தப்பட்டு நம்ம பண்ணக்கூடிய முதல் காணொலி அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாமே எஜுகேஷன் தான், நம்ம இன்ஃபர்மேஷன் தான் வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ அதுவே எஜுகேஷன் சொல்லலாம். பட் அகாடமிக் ஸ்டடீஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கரெக்டான டைமு, என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஒரு முக்கியமான டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, பேரண்ட்ஸ்க்கும் தான். இதில் எப்போவுமே வந்து எனக்கு சில சந்தேகங்கள் இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆசைகள் இருந்திருக்குன்னு சொல்லலாம். படிக்கிறது வந்து நம்ம இங்கே படிக்கிறது மட்டும் இல்லாமல் எல்லார் மேலேயும் வெளிநாட்டில் போய் வந்து படிக்கணும். ஏன்னா வெளிநாட்டில் போய் படித்தா ஒரு பெரிய எக்ஸ்போஷர் இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல், நம்ம ஊரில் இன்றைக்கி இருக்கும் வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வந்தாண்டா அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு தனி மரியாதை இருக்க மாதிரியான ஒரு பேர் இருக்குல்ல. ஆனால் இதில் நிறையா மித்ஸ் இருக்குது, இதில் நிறையா வந்து நமக்கு தெரியாத உண்மைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப நாளாக சில டவுட்ஸ்லாம் இருந்தது. ஸோ நம்ம சென்னையிலே வந்து பார்த்திங்கன்னா பல வருடங்களாக வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வெளிநாட்டில் போய் படிக்க வைக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு நிறுவனமாக இருக்கக்கூடியது யூரோப்பியன் ஸ்டடி சென்டர். நான் நிறைய வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் பைக்கில் போகும்போதெல்லாம் அவங்களோட ஹோர்டிங்ஸ்லாம் வந்து பார்த்துருக்கேன். பட் அதோட டேரக்டர் சிவராமன் கூட வந்து கொலாபரேட் பண்ணி அதை பற்றி பேசுவேன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. வணக்கம். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார், நான் சொன்னேன் சும்மா சொல்ல சார், நம்மளுக்கு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா அகாடமிக்ஸில் வந்து ஒரு பெரிய ஸ்டூடெண்ட்லாம் இல்லைனாலும், இருந்தாலும் காலேஜ் முடிச்சுட்டு வந்து சரி நம்மளும் ஒரு 2 வருஷம் வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வந்தால் நம்மளுக்கு வெளிநாடு பார்த்த மாதிரியும் இருக்குது, நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்கும், கண்டிப்பாக வெளிநாட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, அண்ட் ஒரு லண்டன் ரிட்டர்ன், ஒரு யூஎஸ் ரிட்டர்ன் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வந்து வாய்ப்புகள் நிறையா இருக்கும். சம்பளம் நிறையா தருவாங்கன்னு ஒரு ஆசை இருந்தது சார். பட் கடந்து வந்துட்டோம் இன்றைக்கி. அதை பற்றி அதனால் நிறையா தெரிஞ்சுக்க முடியாமல் வந்து போயிடுச்சு. ஸோ யூரோப்பியன் ஸ்டடி சென்டர் அதை வந்து அவங்களோட முக்கியமான ஆப்ஜெக்டிவ் என்ன? இப்போ வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் வந்து அனுப்புறதுக்கான ஒரு உதவி செய்கிற ஒரு நிறுவனம் அப்படி எடுத்துக்கலாமா அவங்கள? அதை விட ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, இன்னைக்கு வேலையில்லா திண்டாட்டமா திறமையில்லா திண்டாட்டமான்னு கேட்டிங்கன்னா, திறமையில்லா திண்டாட்டம் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். சரி, ஓகே, அது திறமை எங்கே வளர்த்துக்கிறது? இப்போ இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வியாபார நோக்கம் இல்லாத கல்லூரியில் நீங்கள் படிக்கணுங்க. வியாபார நோக்கம் இல்லாத கல்லூரிகள்னா கவர்மெண்ட் NITs, ஓகே, அந்த IITs, அந்த ஸ்கில் பேஸ்டா உள்ள எடுத்துப்பாங்க அந்த மாதிரி. எக்ஸாக்ட்லி. NITs, IITs, IIM அவங்க உங்கள் அப்பா பாக்கெட்டில் வச்சுருக்க பணத்தை குறி வைக்கிறது இல்லை. இதான் உண்மை. மண்டையில் ஸ்டஃப் இருக்கான்னு பார்ப்போம். அது ஒன்றுங்க. அது வந்து என்ட்ரி லெவலுக்கு உள்ளே நீங்கள் போனீங்கன்னா IITs, NITs அண்ட் IIMs உள்ள லேட்டஸ்ட் சிலபஸ் இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஸர்ஸ் இருப்பாங்க. ப்ராக்டிக்கல் ஸ்கில்லா, எக்யூப்மெண்ட்ஸ். எக்ஸாக்ட்லி, அதுதான் சொல்ல வந்தேன். எக்யூப்மெண்ட்ஸு மிக முக்கியமாக இண்டஸ்ட்ரியல் கனெக்ஷன். இண்டஸ்ட்ரியல் கனெக்ஷன் இல்லாமல் நீங்கள் யூனிவர்சிட்டி காலேஜ் நடத்துறது டோட்டல் வேஸ்ட். எனக்கு இன்னும் புரியாமல் சொல்லுங்கள். இண்டஸ்ட்ரியல் கனெக்ஷன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காலேஜில் படிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், வெளியில் ஃபீல்டு ஒர்க்லாம் அனுப்புவாங்க. விஸ்காம்லாம் படித்தா நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டு கொஞ்ச நாள் வந்து ஒரு அப்ரெண்டிஸ் மாதிரி ஒர்க் பண்ணிட்டு வரலாம். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய டிவிலலாம் வந்து நம்மளுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும், எக்ஸ்போஷர். அந்த மாதிரி வந்து இண்டஸ்ட்ரியலாக நீங்கள் சொல்கிறீங்களா? கண்டிப்பாக. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு நிறுவனம் நடத்துகிறீங்க, ஒரு டெக் இண்டஸ்ட்ரி நடத்துகிறீங்க. இந்த இண்டஸ்ட்ரியில் கண்டிப்பாக உங்களுக்கு 2 டிவிஷன்ஸ் இருக்கும். கரண்ட் டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ஃபியூச்சர் R&D டெவலப்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு யூனிவர்சிட்டியோட நீங்கள் அசோசியேஷன் பண்ணியே ஆகணும். ஓகே, இந்த அசோசியேஷன் தான் எல்லா விதமான நாலேஜுமே ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கும். இந்த இண்டஸ்ட்ரியல் கனெக்ட் இல்லாமல் நீங்கள் மனப்பாடம் செஞ்சு எஜுகேஷனை படிச்சுட்டு அதுக்கப்புறம் எஜுகேஷனை குறை சொல்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமுமே கிடையாது. அனுபவ கல்வி அப்படிங்கிறீங்க. ஆமாம், நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் எஜுகேஷன் புரிஞ்சு படிக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு பையனுடைய மார்க்கை வச்சு இவன் படிக்கிற பையன் படிக்காத பையன்றத ஒரு மனப்பாடம் செய்து பெறக்கூடிய மதிப்பெண்ணை வச்சு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? புரிஞ்சு படிக்கிறதுன்னு சொல்கிறீங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டடி. இதுக்கு லேட்டஸ்ட் சிலபஸ் வேணும், எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஸர்ஸ் வேணும், அண்ட் மிக முக்கியமாக இண்டஸ்ட்ரியல் கனெக்ஷன் இருக்கணும். இது அன்ஃபார்ச்சுனேட்லி NIT, IIT அண்ட் IIM போன்ற நான் கமர்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்கும். இதில் உங்களுக்கு சீட்டு கிடைக்காட்டி அப்போ தான் நீங்கள் யூரோப்பியன் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் போயிட்டு
நம்ம ஊர் என்ஐடி ஐஐடி ஐஏஎம்ல என்ன லெவல் ஆஃப் எஜுகேஷன் உங்களுக்கு கிடைக்குமோ அதை விட ஈவன் பெட்டர் ஆர் ஈவன் அட்லீஸ்ட் ஈக்குவலாக எஜுகேஷன் தே கேன் கெட் இட் இன் டாப் யூரோப்பியன் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் அட் அ அஃபோர்டபுள் காஸ்ட். அஃபோர்டபுள் காஸ்ட்னா ஒரு ஃப்ரீ ஆர் 3 lakhs per year ஆன்வர்ட்ஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் ஃபாரின் போய் படிக்கலான்றதே நம்ம ஊர் மக்களுக்கு இன்னும் 95% தெரியாதுன்றீங்களா? தெரியாது. ரொம்ப காஸ்ட்லி அப்படின்ற மாதிரி. இன்றைக்கி அப்ராட் எஜுகேஷனை 90% ஒதுக்கி வச்சதுக்கு உண்டான காரணம் வந்து காஸ்ட். இல்லை, உடனே நம்மளுக்கு நினைவுக்கு வர்றது அதுதான். ஏன்னா நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாவது பார்ட் டைம் பண்ணிகிட்டே வந்து படித்தா தான் நம்மளுக்கு வந்து கட்டுப்படி ஆகுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் பெரிய ஒரு லோன் எடுக்கணும், ஒரு 35 லட்ச ரூபா கிட்டன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியல, பட் யூ ஆர் த எக்ஸ்பர்ட், நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி இருக்குது. இப்போ டோன்ட் மிஸ்டேக் மீ, நான் ஓப்பனாகவே கேட்குறேன். சரி, நீங்கள் ஒரு நிறுவனம் நடத்திட்டு இருக்கீங்க. அந்த நிறுவனத்துக்கு வந்து லைக் எல்லாருமே வந்து இந்த மூலியமாக வந்து பயன்பெறணுன்ற மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு லாப நோக்கம் இருக்கு. கண்டிப்பாக. எனக்கு என்ன டவுட்னா 90s early 2000s ஓகே வெளிநாடு போய் படிச்சுட்டு வந்தா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ஃபேண்டசி இருந்துச்சு. அது மேலே ஒரு எப்படி அட்ராக்ஷன் இருந்துச்சு, கிளாமர் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பார்த்தா நம்ம ஊரில் தான் எல்லா விதமான எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் Tier 2 cities கூட வந்துருச்சு. நான் ஏன் போயிட்டு வெளிநாட்டில் போய் படிக்கணுன்ற ஒரு கேள்வி இன்றைக்கி இருக்குது. 2025 நான் கேட்கல. இல்லை, இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இருக்குங்க. அங்கே லேட்டஸ்ட் சிலபஸ் இருக்கா? உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ப்ரொஃபஸருக்கு அந்த சப்ஜெக்டில் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ஓகே, அந்த அதுதான் இங்கே கொஸ்டின். இங்கே எக்ஸ்பர்ட்டா அவருன்னு எக்ஸ்பர்ட்டா அவர் வாழ்க்கையை அந்த சப்ஜெக்ட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்காரா? அவர் இண்டஸ்ட்ரியில் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காரா? ஃபார் எக்ஸாம்பிள் மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். இப்போ சிவில் இன்ஜினியரிங் ஹெச்ஓடி அவர் எவ்வளோ காம்ப்ளெக்ஸ் பில்டிங்ஸ் கட்டியிருக்காரு, பிரிட்ஜஸ் கட்டியிருக்காரு. அவருக்கு என்ன கிரவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்? எக்ஸாக்ட்லி. இன்னும் எளிதாக சொல்லணும்னா ஒரு 30 வயசு பையனோட அப்பா கிட்ட குழந்தைய எப்படி வளர்த்து இன்னைக்கு அவனை ஒரு பெரிய பொசிஷன் கொண்டு வருதுன்னு கேட்கறதுக்கும், யூனோ 1 or 2 year old ஃபாதர் கிட்ட பையனை எப்படி வளர்க்குறதுக்குன்னு கேள்வி வித்தியாசம் தான். நீங்கள் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்ப்ளீட் சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கணும். அண்ட் யூரோப்பியன் ப்ரொஃபஸர்ஸ் எப்படி தெரியுங்களா? பார்ட் டைம் தான் இந்த யூனிவர்சிட்டி, ஃபுல் டைம் இந்த இண்டஸ்ட்ரி. அதாவது வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த மெடிக்கல் காலேஜ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே தே வில் ஆல்சோ டீச்ல அந்த மாதிரி. அதனால தான் இன்னைக்கும் இந்தியன் மெடிக்கல் காலேஜஸ் அது வேர்ல்ட் டாப் ஒன்ஸ். அப்ராட்லேருந்து பேஷண்ட்ஸ் இங்கே வர்றாங்க. ஸோ மெடிக்கல் ஃபீல்டில் நம்ம எஜுகேஷன் இன்னும் கொஞ்சம் டாப் நாச்சில் தான் இருக்குன்றீங்க. பை ஃபார் வி ஆர் தி நம்பர் 1. தென் வாட் ஆர் வி டாக்கிங் அபௌட்? மெடிசனுக்கு நம்ம அனுப்புறதே கிடையாது. நம்ம என்ன பண்ணிடுறோம்னா இங்கே மெடிசனுக்கு அப்ராட் போயிடுறோம், இன்ஜினியரிங்க்கு இங்கே கமர்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஜாயின் பண்ணிடுறோம். இதுதான் இங்கே பிரச்சனை. தவறுங்கிறீங்க. இதுதான் எக்ஸாக்ட்லி. நம்ம அப்படியே உல்டாவாக பண்ணிடுறோம். அதான் பிரச்சனை. அப்ராடுக்கு மெடிசன் போகாதீங்கன்னு சொல்லக்கூடிய ஒரே பர்சன் நான் தான் இந்தியாவில். ஏன் ரஷ்யாவுக்கு போகிறாங்களே நிறைய பசங்க? அதுங்க இந்தியாவில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் இந்த ஃப்ரீ சீட்டில் படிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் மெடிசன் ஹெவன் அப்படிங்கிறீங்க. எக்ஸாக்ட்லி. நீங்கள் பேஷன்ஸ் இல்லாமல் மெடிசன் படிச்சிடுறீங்க, புரியாமல் இன்ஜினியரிங் படிச்சிடுறீங்க, அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு இல்லை, என் வேலை ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, சம்பளம் கம்மியாக இருக்குதுன்னு பழி சொல்கிறதுல பயனே இல்லை. இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கமும் அதான். என்ன பிரச்சனை, அதுக்கு என்ன தீர்வு, இது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ஆஸ்திரேலியாவுக்கு போங்க 80 லட்ச ரூபா ஃபீஸை கட்டுங்கன்னா நமக்கு பயமாக இருக்குங்க. அவனுக்கு 80 லட்ச ரூபா ஆஃபர் லெட்டரை கொடுக்கறதுக்கு. இன்றைக்கி ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் என்னை விட உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீ நிறைய பொலிட்டிக்கல் இன்டர்வியூஸ் பண்ணுறீங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 80 லட்ச ரூபா 90 லட்ச ரூபா செலவழித்து படிக்கிறது வர்த்தா? அதுவும் ஆஸ்திரேலியா எந்த நாடாக வேணா இருக்கட்டுமே, நான் அனுப்புகிற நாடாக கூட இருக்கட்டுமே, வர்த்தா? சத்தியமாக கிடையாது. அப்படிலாம் போகிறாங்களா? 80 லட்சம் இன்றைக்கும் போகிறாங்க. நீங்கள் வேறு தாத்தா பாட்டி சொத்தையெல்லாம் விற்று போகிறாங்க. எங்கள் வெல் டு டூ ஃபேமிலியாக இருந்தால் ஓகேங்க, அவங்க ஆசைக்கு போகிறாங்க, நம்ம அவங்களை கேள்வி கேட்க முடியாது. பட் சொத்தை வித்துலாம் நீங்கள் அதானே நீங்கள் தானே ப்ரொமோட் பண்ணுறீங்க. நான் லோன் வாங்கி கொடுக்குறேன், நீ கண்டிப்பாக வேலை வாங்கிடுவேன்னு தானே சொல்லி அனுப்புறீங்க அந்த பையனை. இன்றைக்கி எனக்கு இந்த இன்டர்வியூ வரதுக்கு முன்னாடி அந்த அப்பா கேட்குறாரு, அது அடுத்த ஸ்டெப்பு போகிறதுக்கு முன்னாடி வேலை கண்டிப்பாக கிடச்சிடும்ல சார் நீங்கள் தயவு செஞ்சு அடுத்த நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டேல என்னை வந்து பார்த்துட்டு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் இங்கே உட்காந்துக்கிட்டு உன் வேலை வாய்ப்பு கன்ஃபார்ம்டுன்னு யூரோப்பில் நம்ம சொல்கிறதுல உண்மை இருக்கா? கண்டிப்பாக கிடையாது. அது கொஞ்சம் ஒரு ஏமாற்று வேலை தான். நான் என்கிட்ட அந்த கேள்வி கேட்குறதே தப்புக்கிறேன். நான் ப்ரொமோட் பண்ணுறது அந்த நாட்டின் என்ஐடி ஐஐடி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். ஆமாம், அந்த நாட்டின் நம்பர் 1 நம்பர் 2 பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் தான் ப்ரொமோட் பண்ணுறோம். அப்படி இல்லையா அடுத்த நாட்டுக்கு போகிறோம். எங்கள் ஒரு பேரண்ட்ஸோட மனநிலை நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். பையன் வந்து படிக்க வைக்கிறது அப்படின்னா அவனுக்கு அங்கே வேலை கிடச்சிரும், ஏதாவது நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு அவங்க அதுதானங்க கேட்பாங்க. எமோஷனலாக தாங்க யோசிச்சு கேட்கறது தப்பே இல்லை. ஆனால் இது கன்ஃபார்ம்டான்னு என்கிட்ட கேட்கறது தான் பிரச்சனை. ஏன்னோ நீங்கள் தான் வேலை போட்டுக்கணும், அதுதான் இங்கே ப்ராப்ளமே. ஆனால் அவங்களையும் குறை சொல்ல முடியாது. ஏன் சொல்லுங்கள்? நான் எப்போவுமே பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸையும் குறை சொல்ல மாட்டேன். சுற்றி இருக்கிற சுச்சுவேஷன் அப்படி. நம்ம பக்கத்து ஆஃபீஸில் என்ன சொல்கிறான், வேலை கன்ஃபார்ம்டு மேடம் என்னை நம்பி அனுப்புங்கிறான். இது ஏன் சிவராமன் மட்டும் மாற்றி சொல்கிறாரு? இப்போ நீங்கள் பார்ட் டைம்னு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்க. பார்ட் டைம் ஜாப் பண்ணாதீங்கன்னு ஸ்டூடெண்ட்ஸ் அப்ராட் அனுப்புறது நான் மட்டும்தான்.
அது எப்படிங்க கட்டுப்படி ஆகும்? இப்போ அதான் நமக்கு வந்து லிவிங் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா 30,000 rupees per monthலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அது ஒரு பக்கம் வைங்க. ம். நாங்கள் அனுப்புறது எல்லாமே டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ். உங்களுக்கு இங்கே வந்து படிக்கிறதுக்கே டைம் இருக்காது. அதையும் மீறி நீங்கள் பார்ட் டைம் ஜாப் செய்தீர்கள் என்றால் மோஸ்ட் லைக்லி உங்கள் டிகிரியை உங்களால் டைமில் முடிக்க முடியாது. அதாவது அதுக்கான டைம் பத்தாதுங்கிறீங்க. பத்தாது. ஹில் பி வெரி மச் எங்கேஜ்ட். ஃபுல்லி பிஸி மண்டே டு ஃப்ரைடே 7 to 8 hours நீங்கள் யூனிவர்சிட்டியில் உட்காரணும். You have to interact with professors. And what about like my livelihood daily எனக்கு ஒரு expenses எல்லாமே இருக்கும் இல்லையா? இல்லை எதாவது சொல்கிறேன் இல்லைங்களா, நம்ம வந்து பிளான் பண்ணி தான் we have to plan the entire budgets and then go to Europe. இப்போ உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் ஃப்ரீ ஆர் 3 lakhs per year onwards ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். சரி. லிவிங் எக்ஸ்பென்சஸ் 30,000 rupees per monthலேருந்து இருக்குது. அது ஸ்டேயிங் பிளேஸ் இல்லை பர் மந்த்லேருந்து ஆன்வர்ட்ஸ். பட் நீங்கள் இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தீங்கன்னா நீங்கள் சென்னையில் படிக்கிற காஸ்ட்டை விட யூரோப்பியன் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் படிக்கக்கூடிய காஸ்ட் கம்மி. நீங்கள் இதான் சுச்சுவேஷன். ஸோ இன்றைக்கி 6 lakhs 7 lakhs வரைக்கும் சென்னையில் ஃபீஸ் கட்டி படிக்கிறாங்க. நான் கேபிட்டேஷன் ஃபீஸ் சேர்க்கலை, இந்த பஸ்ஸு மெஸ் எல்லாம் சேர்க்கலை, வெறும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மட்டும். இன்றைக்கி ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸுக்கு 6 to 7 lakhs வரைக்கும் பேரண்ட்ஸ் டுடே தே ஆர் பேயிங். நிறைய பேருக்கு என்ன தெரியாதுன்னா, நீங்கள் டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில், அதாவது நான் கமர்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் நீங்கள் தாராளமாக படிக்கலாம் அட் அ காஸ்ட் லெஸர் தேன் ஸ்டடிங் இன் சென்னைன்றது நிறைய பேருக்கு வந்து தெரியாது. சரி, இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு விஷயமே நான் கேட்டேன் உங்ககிட்ட, ஏங்க நான் ஏன் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் அப்படிங்கிறப்போ நீங்கள் சொன்னீங்க, இல்லைங்க இங்கே இருக்கிற கவர்மெண்ட் சில இன்ஸ்டியூஷன்ஸ் தவிர்த்து மற்ற இடங்களில் வந்து அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜும் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறதுல பேருக்கு படிப்புன்னு சொல்லி கொடுக்குற வரவங்களுக்கும் வந்து அவங்களுக்கு அப்டேட் ஆகலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இந்த ரீசன், இந்த ஒரு அப்கிரேடுக்கு தான் நம்ம வெளிநாடு போகிறோம், குறிப்பாக யூரோப் போகிறோம்னு தெரிஞ்சு வராங்களா, இல்லை நான் சொல்கிற மாதிரி ஒரு மாயை இருக்குல்ல, அது மட்டும்தான் அவங்களுக்கு எதுவும் தெரியுதா? இல்லைங்க, இப்போ சில பேருக்கு ஃபுல் ஐடியா இருக்கும், ரிசர்ச் பண்ணிட்டு தான் வருவாங்க. சில பேருக்கு வந்து சுத்தமாக ஐடியாவே இருக்காது. எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒன்று தான். நாங்கள் 90 minutes அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணுவோம். எல்லா இன்ஃபர்மேஷனும் A to Z, என்ன காஸ்டிங், என்ன சார்ஜஸ்ஸு, அண்ட் மிக முக்கியமாக அவங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் சூட்டபிள் ஆகும், அவங்க அந்த சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறதுக்கு எலிஜிபிள் இல்லையா. இப்போது யூரோப் ஸ்டடி சென்டருடைய கல்வி ஆலோசகர்களால் மட்டும்தான் ஒரு பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படித்த ஸ்டூடெண்ட் எந்த சப்ஜெக்டை படிக்க முடியாதுன்னு எங்களால் சொல்ல முடியும். ஏன்னா அதற்குண்டான ட்ரைனிங்கை கொடுத்த பிறகு தான் அவங்கள ஸ்டூடெண்ட்ஸே பார்க்க வைக்கிறேன். இங்கே நிறைய கல்வியாளர்களுக்கு, அது அப்ராட் எஜுகேஷன் ஸ்பேஸில் இருக்கவங்கள சொல்கிறேன், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கும் பயோடெக்னாலஜிக்குமே வித்தியாசம் தெரியாது. But there's a difference. ரெண்டுமே எக்ஸ் அண்ட் ஒய். இது எக்ஸ் ஆக்சிஸ்னா இது போல்ஸ் அப்பார்ட். அண்ட் ஒருத்தன் வந்து எனர்ஜி இன்ஜினியரிங் படிக்க வரணும்னு கேட்குறான் அப்படின்னா, எனர்ஜி இன்ஜினியரிங் மாஸ்டர்ஸில் படிக்கிறதுக்கு பேச்சுலர்ஸ் நீ என்ன படிச்சிருக்கணும், இங்கே யாருக்கு தெரியும் அதை பற்றி? தெரியாது சார். அதுதான் சொல்ல வர்றேன். ஸோ இந்த ப்ரீ ரெக்வசிட்ஸ் மேட்ச் ஆகணும். தட் இஸ் வாட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த ப்ரீ ரெக்வசிட்ஸ்லாம் மேட்ச் பண்ணி அவனுடைய ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று இருக்குது. இப்போ அந்த பையனுக்கு இப்போ மெக்கானிக்கலோ எந்த கோர்ஸ் அவன் கம்ப்யூட்டர் சயின்ஸோ எது எடுத்து வந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே level 1, level 2, level 3ன்னு இருக்குது. level 1னா சூப்பர் ஹை லோடு. சரிப்பா, அவன் கான்ஃபிடென்ட்டாக இருக்கான், அவனுக்கு உண்டான அந்த ப்ரொஃபைலும் இருக்குது, தாங்கிடுவான் அதுன்னு இருக்கு. இல்லைப்பா வேண்டாம் தம்பி, நான் இதை 16 வருஷமாக பண்ணுறேன், நீ இதை எடுத்துக்கோ. ஏன்னா level 1 எடுத்தாலும் லோடு எடுத்தாலும் level 2, level 3 எடுத்தாலும் ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நீ ஏன் கஷ்டப்படுற? நீங்கள் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எடுத்து படிங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங் எடுத்து படிங்க, ஏஐ எடுத்து படிங்க, எனர்ஜி இன்ஜினியரிங் எடுத்து படிங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் சமம். நம்ம எப்படி படிக்கிறோம், நம்ம எங்கே படிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட தேடல் பொறுத்து இருக்குங்க. நீங்கள் யூ ஹேவ் டு பி கம்ப்ளீட்லி கமிட்டட் டுவர்ட்ஸ் த டாஸ்க். நீங்கள் இங்கே 50 எடுத்திருந்தாலும் சரி, இங்கே 90 எடுத்திருந்தாலும் சரி, irrelevant. நீங்கள் மனப்பாடம் செஞ்சு கல்வியை படித்து அதில் ஒரு மார்க்கை வாங்கி இவர்கள் மேதாவி, இவர்கள் அதிமேதாவின்னு சொல்வதே அடிப்படையில் தவறு. அது நம்மளோட ஹோல் சிஸ்டமே நீங்கள் கேள்வி கேட்குற மாதிரி இருக்குங்க. நான் சொல்ல வர்றது இதான் கான்செப்ட். இன்னைக்கு வந்து நேத்திக்கு இன்ஃபோசிஸில் படித்தேன், கேம்பஸில் பிளேஸ் ஆகி அவங்களால உள்ள நடத்துகிற அந்த எக்ஸாம்ஸ் அண்ட் இன்டர்வியூஸை கிளியர் பண்ண முடியல. இது யார் தப்பு? ஆனால் கேம்பஸில் பிளேஸ் ஆகிட்டாங்க. இன்ஃபோசிஸ் க்ளோஸ் டு 190 ஸ்டூடெண்ட்ஸாக ஓடவர் வெளில அனுப்புகிறாங்க, அப்ஸ்கில் பண்ணிக்கிங்கன்ட்டு. இது யார் தப்பு? காம்படேட்டிவ் ஸ்கில் இல்லை, அப்கிரேட் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு படிப்புக்கு உண்டான ஸ்கில் இல்லை. அப்போ அது யார் தப்பு? அவன் படித்து டிகிரி வாங்கிட்டான், யார் தப்பு? இன்ஸ்டிடியூஷனோட தப்பு. இதுதாங்க இன்றைக்கி பிரச்சனை என்னன்னே தெரிஞ்சுக்காம நம்ம சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளம். ஸோ நாங்கள் சொல்ல வர்றது என்னென்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ரிலாக்ஸ்டாக இருங்க, உங்களுக்கு பிடிச்சதை எடுத்து படிங்க. அஃப்கோர்ஸ் அதுக்கு வேலை வாய்ப்பு இருக்கான்னு பார்த்துங்க. அதுக்குன்னு ஏதோ XYZ கோர்ஸ் எடுத்து படிச்சுட்டு எனக்கு இது இல்லையேன்னு உட்கார்ந்துருக்கூடாது. ப்ளஸ் எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்தெந்த ஆழத்துக்கு போகணுன்றது இருக்குது. இப்போ நீங்கள் பயோடெக்னாலஜின்னு ஒரு பையன் படிக்க வரான்னு என்கிட்ட சொல்கிறான்னு வச்சுக்கலாம். இந்தியாவிலே நாங்கள் மட்டும்தான் அந்த குழந்தைகிட்ட என்ன சொல்வோம், நீ UG படிக்கணும், அடுத்து PG படிக்கணும், PhD வரைக்கும் படித்தா தான் உனக்கு பயோடெக்னாலஜிக்கு உண்டான ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு டோரே ஓப்பன் ஆகும். இதை சொல்லி எத்தனை பேர் பயோடெக்னாலஜி எடுக்கிறாங்க?
எங்கள் ஆஃபீஸுக்கு வந்த பிறகு ஷாக் ஆகிறான், என்ன சார் சிவாஜி செத்துட்டாரா அப்படின்ற கதை தான். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்த ஆழத்துக்கு போகணும், எதுக்கு மாஸ்டர்ஸ் தேவை, எதுக்கு ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேவை, இது எல்லாத்துக்கும் அடிப்படை பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் ப்ரொஃபஸர்ஸ் வேணும், கமிட்டட் ப்ரொஃபஸர்ஸ், டெடிகேட்டட் ப்ரொஃபஸர்ஸ், நாலேஜபிள் ப்ரொஃபஸர்ஸ் வேணும். நம்ம இன்னும் உட்காந்து சும்மா ஏன் உன் ஐடி கார்டு போடல, ஏன் ஷூ மாட்டல, ஏன் ஷர்ட்டை கசங்கி இருக்கு, ஏன் இந்த ஹேர் ஸ்டைலு, ஏன் ஷேவ் பண்ணல, ரெக்கார்ட் நோட் எங்கே, ஏன் பேஜ் நம்பர் ஏன் போடல, இன்னும் நம்ம இதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கோம். பார்ட் ஆஃப் த டிசிப்ளின், பட் அதில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்க. அவன் போட்டுட்டு வரட்டுங்க, வாட் இஸ் த பாயிண்ட்? நீங்கள் அவன் சப்ஜெக்ட் நாலேஜை பாருங்கள். இன்றைக்கி ரெக்கார்ட் நோட் எதுக்குங்க எழுத சொல்கிறீங்க? இன்றைக்கி டிஜிட்டல் யாரால இருக்கும் இல்லைங்களா? ஏன் ரெக்கார்ட் நோட் எழுத சொல்கிறீங்க? நான் நிறைய இடத்துல இந்த பாயிண்ட்டை சொல்லும் போது பசங்க கீழே கமெண்ட் போடுவாங்க, சார் உங்கள் இன்டர்வியூவே ரெக்கார்ட் நோட் எழுதிட்டு தான் சார் பார்க்குறேன்ட்டு. ஒரு பயன் சொல்லுங்கள். என்னோட அகாடமிக் லைஃப்ல பெரிய பிரச்சனையா எனக்கும் டீச்சர்ஸ்க்கும் இருந்ததே அந்த ரெக்கார்ட் நோட் மேட்டர் தான். இங்கே ஏன்னுக்கிறீங்களா, இங்கே யாருமே இதை பற்றிலாம் பேச மாட்டாங்க. அவங்களுக்கு பேசினாலும் இதுதான் பிரச்சனைன்றதும் தெரியாது, இதுதான் எதுக்கு என்ன சொல்யூஷன்ன்றதும் தெரியாது. இல்லைங்க, இப்போ நீங்கள் சப்ஜெக்டிவாக வந்து அந்த எஜுகேஷன் இந்த டிபார்ட்மெண்ட் இதை எடுத்து படிக்கிறதுன்ற விஷயம் இருக்குல்ல, அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஹியூமேனாக சில கொஷின்ஸ்லாம் நான் கேட்குறேன். ஸோ ஒருத்தவங்க வந்து வெளிநாட்டில் படிக்கணும் அப்படின்னு நினச்சி வராங்க அப்படின்னா, அந்த பையன் அதை இன்ட்ரெஸ்ட் எடுத்து வர்றது அப்படிங்கிறது வந்து நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறீங்களா, இல்லை அப்பா அம்மா வந்து அவனை இன்ஃப்யூஸ் பண்ணி கூப்பிட்டு வர்றது, இந்த மாதிரிலாம் நீங்கள் நிறைய சினாரியோஸ் பார்த்துருக்கீங்க. கண்டிப்பாக. நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்களே, பயோடெக்னாலஜி தம்பி நீ படிச்சுனா வந்து நீ இந்த அளவுக்கு படிச்சாதான்ப்பா ரிசர்ச் நீ போய் டோர் அந்த அளவுக்கு கூட போக தேவையில்ல. சில பேர் நீங்கள் பார்த்தாலே அவங்களோட பிஹேவியர் வெளிநாட்டில் போய் தனியாக இருப்பானா, அவனால் இருக்க முடியுமான்ற மாதிரி சில பேர்லாம் பார்த்து அசஸ் பண்ணுவீங்களே. ஸோ அங்கேயே நீங்கள் நிறைய பசங்கிட்ட வந்து இது உனக்கு வேணான்றலாம் சொல்லியிருக்கீங்களா? அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்களா நீங்கள்? அது வந்து கம்யூனிகேஷன் பேசிஸில் தான் இருக்கும். நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட இவன் படிப்பான் இவன் படிக்க மாட்டான்னு we are nobody to judge. ப்ரெடிக்ட் பண்ண குறி சொல்ல முடியாது. அது நம்ம தப்பு. அவனுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை நமக்கு எடுக்கக்கூடாது. சரி, அப்படி இருந்தாலும் நீங்கள் ஒரு மாதிரி வேணான்னு சொல்லியிருக்கீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு ரீசன்? இல்லை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கம்யூனிகேஷன் ரொம்ப புவராக இருக்குது, ஒரு கான்வர்சேஷனே பிக்கப் பண்ண முடியல. வாட் யூ மீன் பை கம்யூனிகேஷன்? இங்கிலீஷ் லாங்குவேஜ், பேசிக் இங்கிலீஷ் லாங்குவேஜ் தேவை. ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட் ஆச்சா பூச்சாலாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. நிறுத்தி நிதானமாக இலக்கண பிழை இல்லாமல் பேசினாலே போதும். எஃபர்ட் போட்டால் போதுன்றீங்க. நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு 1 year அதுக்கு ட்ரைனிங்லாம் எடுத்து சப்ஜெக்ட் நாலேஜ் நல்லா வச்சுருப்பான். எல்லாமே தேவை இல்லைங்களா இன்னைக்கு? ஓகே. ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து பேரண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் வச்சு நம்ம என்ன பண்ணுறது? பையனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நம்ம ஊரில் உங்களுக்கு தெரியும் இல்லைங்க, பேரண்ட்ஸ் தான். பையனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நான் இந்த நிகழ்ச்சியிலே சொல்லிடுறேன், யூரோப் ஸ்டடி சென்டரை கான்டாக்டே பண்ணாதீங்க, பிரயோஜனமே இல்லை. நான் பண்ணவே மாட்டேன். படிக்க போகிறது நீ தானே. யூ ஷுட் ஹேவ் லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், யூ ஷுட் ஹேவ் ஃபோக்கஸ் அண்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஒரு பேக்கை பேக் பண்ணி ஒரு அப்ராட் கண்ட்ரியில் போய் படித்து ஒரு டிகிரி வாங்குறதுங்கிறது, இஃப் தேர் ஃபேமிலிஸ் கேன் அஃபோர்ட் திஸ் டியூஷன் ஃபீஸ் அண்ட் லிவிங் எக்ஸ்பென்சஸ், அந்த சைல்டு வந்து அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, நீங்களே அதை சொன்னீங்க அந்த எக்ஸ்பென்ஸ் பற்றி. அதுவும் நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலியை பார்க்குறீங்கன்னா அவங்க இப்போ ஒரு ஆசையில் வந்துருவாங்க இல்லையா? கண்டிப்பாக. அதில் பெரும்பான்மையே வந்து அது புரிஞ்சு வராங்க. சில பேருக்கு அது முடியாது, போய் மாட்டிப்பாங்களா? சொல்லிட்டு காப்பாற்றிருக்கீங்களா? சொல்லிவிடுவோம். விச் இஸ் லைக் வெரி நெசசரி. தலைவரே இதுக்குள்ளே மாட்டிக்காதீங்கன்னு ஃப்ராங்காக சொல்லிவிடுவோம். இப்போ அவர் ஒரு லோ இன்கம் கேட்டகரியில் இருப்பார். நம்ம இதெல்லாம் கணக்கு போடும்போது, சார் ரொம்ப கஷ்டம் சார் அப்படின்னும்போது, சார் இதில் அவ்வளோ கஷ்டப்பட்டு இதுக்குள்ளே நீங்கள் மாட்டிக்காதீங்க. பட் இதில் ஏஜென்ட்ஸ் கன்சல்டன்ஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு லோன் வாங்கி தரோன்னு சொல்லிட்டு அதில் அவங்கள சுற்றி விட்றது, திரும்ப ஆசையை தூண்டி விட்டு அதில் ஒரு ப்ராசஸ் போட்டு, இல்லை ஒரு ஹை இன்ட்ரெஸ்ட்டில் லோனை வாங்கி கொடுத்துட்டு அவங்க கஷ்டப்படுறோம். நம்ம இந்த வேலையெல்லாம் செய்கிறதே கிடையாது. நிறைய பேர் கேட்பாங்க, சார் லோன் நீங்கள் வாங்கி கொடுத்துருங்களா? நான் யூரோ பேங்க் சென்டர் நான் வச்சுருக்கேன் பேர். சார் அதெல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டீங்களா? நான் இப்போ நான் சொன்னால் கொடுத்துருவாங்களா மேனேஜர்? உங்களுக்கு தெரியாததா சார்? 10 வருஷத்துக்கு மேலே இப்போ நடத்திட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி விஷயங்களும் எல்லாம் அனெக்ஸ்டாக தானே சார் சேர்ந்து நடத்துகிறோம். நம்ம எதை முடியுமோ அதை தான் கமிட் பண்ணணும். எஜுகேஷன் லோனுங்கிறது ஸ்டூடெண்ட்டுடைய பேரண்ட்டுடைய சிபில் ஸ்கோர் பேஸ் பண்ணியும் அவங்களோட இன்கம் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய விஷயங்கள். இதில் யூரோப் ஸ்டடி சென்டர் சொல்கிறதுனால என்ன கிடைக்க போகுது? சும்மா மற்ற ஏஜென்ட்ஸ் அண்ட் கன்சல்டன்ஸ் நாங்கள் வாங்கி தரோன்னு சொல்லலாம். இது எதுக்குன்னா அவங்கள ஆஃபீஸ்க்குள்ளே அட்ராக்ட் பண்ணுறதுக்கு. இது எல்லாமே ஒரு மாய பிம்பை தான். பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்குது. இவங்க சொன்னாங்கன்னு லோன் கொடுத்துருவாங்களா? அதெல்லாம் தவறு. ப்ளஸ் நீங்கள் வந்துட்டு எப்போவுமே நாங்கள் சொல்கிறது ஸ்கில் 2 பாயிண்ட் தான் எங்களுடைய தாரக மந்திரம். ஃபஸ்ட்டு என்னென்னா, அப்ராட் இந்தியாவிலாம் 2வதுங்க ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய இடத்துல போய் படிங்க. அண்ட் பி ஸ்மார்ட். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனில் ஸ்பெண்ட் லெஸ் லேர்ன் மோர். தாத்தா பாட்டி சொத்தை விற்று மாட்டிக்காத, பண்ணாத, லோன் எடுத்து மாட்டிக்காத, ஸ்மார்ட்டாக இருக்கு. நீங்கள் ஒரு கம்பெனியில் போயிட்டு நான் 1 கோடி ரூபா செலவு பண்ணிட்டேன், எனக்கு அதுக்கேற்ற சேலரி பேக்கேஜ் வேணும்னா கெட் அவுட்டுன்னுவான். அவன் why does he care? You be smart. இந்த இன்டேக் இப்போ பசங்க செப்டம்பர் இன்டேக் 2025 கிளம்புறாங்க. மோர் தென் 200-250 ஸ்டூடெண்ட்ஸ்
ஃபீஸே இல்லாமல் போகிறாங்க. அது ஸ்காலர்ஷிப் மாதிரி. ஸ்காலர்ஷிப் இல்லை, டியூஷன் ஃபீஸ் கிடையாது. டியூஷன் ஃபீஸ் அந்த நாட்டு அரசாங்கம் வாங்குறது இல்லை. லிவிங் எக்ஸ்பென்சஸ் மட்டும் தான் ஸ்பெண்ட். இதில் அவங்களுக்கு என்னங்க லாபம் இப்போ அது மாதிரி வாங்காமல்? சூப்பர் கொஸ்டின். அவங்களுக்கு இதை வியாபாரமாக பார்க்கல. ஏன் அவங்களுக்கு வியாபாரமாக பார்க்க வேண்டிய அவசியம் அவசியம் இருக்காங்க? புரிஞ்சுக்கலங்க, அவங்க சொல்கிறேன், அவங்க வியாபாரமாக இதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு என்னன்னா வேர்ல்டில் இருக்கிற யங் டேலண்ட்ஸை நம்ம நாட்டுக்கு கொண்டு வரணும். அப்படி பார்க்குறாங்க. ஆமாம், தே ஷுட் கெட் எஜுகேட்டட், தே ஷுட் ப்ரொபல் த எக்கானமி டு த நெக்ஸ்ட் லெவல். இப்போது இத்தனை இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான ஏஜென்ட்ஸ் கன்சல்டன்ஸ் இருக்காங்க, சரிங்களா? ஆனால் நாங்கள் மட்டும்தான் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட இன்டர்வியூஸை யூடியூப்பில் போட்டிருக்கோம். இந்த இன்டர்வியூ வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 75 இன்டர்வியூஸ் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். வாட் யூ மீன் பை இன்டர்வியூ? இன்டர்வியூஸ்னால் நான் அனுப்பின ஸ்டூடெண்ட் இப்போ என்ன பண்ணுறாங்க, படித்து முடிச்சு அவங்க எந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறாங்க, என்ன டெசிக்னேஷனில் இருக்காங்க, வாட் ஆர் தேர் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். மற்ற ஏஜென்ட்ஸ் அண்ட் கன்சல்டன்ஸ் இந்த மாதிரி இன்டர்வியூ ஒரு 10-15 இன்டர்வியூ போட சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸ்காலர்ஷிப்பில் போனவங்க, ஃப்ரீ எஜுகேஷனில் போனவங்க, 3 lakhs per year ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் போனவங்க. இந்த இன்டர்வியூஸ் எதுக்கு போடுறோம் அப்படின்னா மக்கள் இதை பார்த்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படின்றது. அவங்க சொல்லுவாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க வேலை வாய்ப்பு வாங்கினாங்க, ஸ்டடீஸில் எப்படி ஃபோக்கஸ் பண்ணாங்க. அண்ட் வெரி ஷார்ட்லி இன் அனதர் மேக்ஸிமம் இந்த இன்டர்வியூ வந்ததுலேருந்து ஒரு 30-40 டேஸில் we will post the 100th interview first time in India. இது யாரால பண்ணவும் முடியாது. ஸோ இது ஏன் மேபி இதை பார்த்தா மற்றவங்களுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். அதனால இப்போ ஒருத்தர் சக்ஸஸ் ஆகிருக்கான், உங்கள் அண்ணா உங்கள் அக்கா சக்ஸஸ் ஆகிருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கையை ஒரு வாட்டி ஒரு 40 நிமிஷத்தில் பார்க்க முடியுது இல்லை உன்னால். யூ ஆர் கோன் கெட் ப்ரிப்பேர்ட். அந்த இன்டர்வியூவில் என்ன பேசியிருப்போம்? யூரோப் ஸ்டடி சென்டரை பற்றியா? இல்லை, அவங்க எப்படி படித்தாங்க, ஃபஸ்ட் செமிஸ்டர் படிக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்துச்சு, எப்படி அவங்களுடைய இஷ்யூஸை ஓவர் கம் பண்ணி வந்து இடம் மாற்றம்லாம் என்னென்னத்தெல்லாம் எக்ஸாக்ட்லி எல்லாமே பேசி இதெல்லாம் பேசுவாங்க. எல்லாமே பேசுவோம். நைஸ், எல்லாமே பேசுவோம். இது யார் பண்ணுவா சொல்லுங்க? பண்ண முடியாது. 100 இன்டர்வியூலாம் ஸ்கோப்லேயே இல்லை. அதுதான். ஸோ வி கைட் த யங்கர் ஜெனரேஷன் இன் அ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் டிரான்ஸ்பரண்ட் மேனர். உனக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிடும், உன் ஜாப் கன்ஃபார்ம்டு, நீ படிக்கும் போதே பார்ட் டைம் ஜாபில் லட்சமாக சம்பாதிக்கலாம், வீட்டுக்கு பணம் அனுப்பலாம். இன்னைக்கும் இதை சொல்லி மக்கள் அனுப்புகிறாங்க, ஏமாத்துறாங்க. ஸ்கேம். நீ இங்கே உட்காந்துட்டு அவன் எப்படி சம்பாதிப்பான் நீ எப்படி சொல்லுவ? இப்போ நான் அனுப்புகிறவங்க எல்லாரும் சக்ஸஸ் ஆகிட்டு நான் எங்கேயா பதிவு செஞ்சுருக்கேனா? இல்லையே. நடந்ததை மட்டும் சொல்லியிருக்கீங்கன்றீங்க. நீங்கள் வந்து போய் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் பிரதர். யூ ஷுட் ஃபோக்கஸ் அண்ட் ஸ்டடி. கஷ்டமானு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. யூ ஹவ் டு ஃபோக்கஸ். இல்லை, நான் ரொம்ப பிட்டரான கொஷின்ஸாகவே கேட்டிருக்கேன்னு நினைக்காதீங்க. நான் ஏன்னா உண்மையை பேசலாம். அதுங்க வாழ்க்கையில் 2 சென்சிட்டிவ் விஷயங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம உடல், ஹாஸ்பிட்டல்ஸ், டாக்டர்ஸ், ஹெல்த்து, அது ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி. 2வது கல்வி தானே, நாலேஜ். ஆமாம், நாலேஜ். இன்றைக்கி வந்து பேரண்ட்ஸ் ஆர் அண்டர் ஹெவி ஸ்ட்ரெஸ். நான் பெஸ்ட் ஸ்கூலில் சேர்த்தேன், பெஸ்ட் யூனிவர்சிட்டியில் சேர்த்தேன். why my son is still not getting to the next level? அவுட்கம் இல்லை. ஏன்னா நீங்கள் பிரச்சனை என்னன்றதே புரிஞ்சிக்கல. இன்னைக்கு நெய்பர் சொல்கிற கோர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு உட்காந்துருக்காங்க. நம்ம நெய்பர்ஸ் கூட நம்மளுடைய வாழ்க்கையில் பங்காடுறாங்க. எஸ்பெஷலி எக்ஸாக்ட்லி இன்னைக்கு இந்த ப்ராசஸ்லாம் நடக்கும்போது அப்பா அம்மா ஸ்டூடெண்ட்டுக்கு அண்ணாவோ அக்காவோ இருந்தால் ப்ராசஸ்க்குள்ளே வாங்க, மற்றவங்க எல்லாரும் வெளியில் நில்லுங்க. இந்த அங்கிள் ஆண்டிங்க தொல்லை பெரும் பிரச்சனை. ஆமாம், அவங்க பையன் போயிருப்பாங்க யூஎஸ்க்கோ யூகேக்கோ ஏதோ ஒரு நாட்டுக்கு 20 வருஷம் முன்னாடி போயிருப்பாங்க. கம்பேர் பண்ணி வேற எல்லாமே அது வேற இன்னைக்கு எல்லாமே ப்ராப்ளம் பிரதர். நான் என்ன சொல்கிறேன்னா ஆல் 5 fingers ஆர் நாட் சேம். நீங்கள் ஒரு கோர்ஸ் சூப்பர், இன்னொரு கோர்ஸ் கம்மின்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? பட் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து வச்சு 2-3 விஷயங்கள் பசங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா பேச்சுலர்ஸ்லேயும் தப்பான இடத்துல ஜாயின் பண்ணிடுறது. அதுக்கப்புறம் படிப்பு மேலேயே என்னதுங்க ஆர்வம், ஒரு வெறுப்பு வந்துடுது. எதை வேணால் செய்கிறேன் சார், படிக்க மட்டும் சொல்லாதீங்க சார். 3வது அடுத்த பிரச்சனை என்னென்னா அப்ராட்லேயும் தப்பான சாய்ஸஸ் எடுத்துறது. லைக் அங்கே இருக்கிற திருப்பி கமர்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் போயிடுறது. இப்போது கரெக்டான இது பாயிண்ட், இந்த பாயிண்டில் தான் இது சொல்கிறதுக்கு கரெக்டான சிச்சுவேஷன். அப்ராட் எஜுகேஷன் 2 வகைப்படும். சரி, நீங்கள் இன்டர்வியூ முடித்த பிறகு எனி அப்ராட் எஜுகேஷனுக்கு கால் பண்ணி எந்தெந்த கண்ட்ரிஸ் பண்ணுறீங்கன்னா அதில் எந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸும் 99% இருக்காது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆக்சுவலாக நான் கேட்கலாம், ஏன் நீங்கள் யூரோப்பியன் ஸ்டடி சர்க்கிள், அதுக்கு தான் அந்த பாயிண்ட்டு தான் வரும். அமெரிக்கா ஏன், இந்த ஆஸ்திரேலியா ஏன் உங்களுக்கு பிடிக்காதா? இல்லை, அந்த பாயிண்ட்டுக்கு நான் பதில். ஓகே. இப்போ நீங்கள் இன்டர்வியூ முடிச்சுட்டு ஒரு ஏஜென்ட்ஸ் கன்சல்டன்சி கால் பண்ணிவிட்டு அவங்க என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்கன்னு கேட்டுட்டு உங்கள் சர்வீஸ் சார்ஜ் என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வி டூ ஃப்ரீ சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க எங்களை தவிர. ஏன் ஃப்ரீ சர்வீஸ் அப்படின்னா இப்போ யூகேல சில யூனிவர்சிட்டிஸ் இருக்கும்,
டாப் யூனிவர்சிட்டிஸ் அதை யாருமே இந்தியாவில் ப்ரமோட் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்கிறேன், ஆக்ஸ்ஃபோர்ட் அண்ட் கேம்பிரிட்ஜ். சரி. ஏன்னா 10 பைசா கமிஷன் கொடுக்க மாட்டாங்க. அவனுக்கு ஆல்ரெடி ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ், லட்சக்கணக்கான டிமாண்ட் இருக்கு. எக்ஸாக்ட்லி. அங்கே ஓடாத சில பொருட்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு இங்கேருந்து ஸ்டூடெண்ட்ஸை அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு அவங்க அப்பா கட்டக்கூடிய கல்வி கட்டணத்திலிருந்து கமிஷன் 15%, 20% வரைக்கும் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு 20 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டுறீங்கன்னா கிட்டத்தட்ட மினிமம் 2-2.25 லட்ச ரூபா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு போகும். அப்போ நீங்கள் என்ன டேலண்ட் ஹண்டிங் பண்ணிருக்கீங்களா? நீங்கள் டேலண்ட் ஹண்டெல்லாம் கிடையாது, நம்ம டேலண்ட்டை டெவலப் பண்ணி தான் நாங்கள் போகிறோம். ஓகே. அதாவது கல்வியை வியாபாரமாக பார்க்காதது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டு NIT, IIT, IIM மாதிரி யூரோப்பியன் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ், ஜெர்மனி, நார்வே, ஆஸ்திரியா, பெல்ஜியமில் இருக்கிற டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் ஃப்ரீ ஆர் 3 lakhs per year onwards ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் வி பிளேஸ். அண்ட் இன் அவர் கேஸ் நாங்கள் மட்டும்தான் இந்தியாவில் நாங்கள் இவ்வளோ சார்ஜ் பண்ணுறோம், உங்கள் ப்ராசஸ்க்கு இவ்வளோ சார்ஜ் ஆகுதுன்றது கண்ட்ரி டு கண்ட்ரி டே 1 எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். ஓகே. இங்கே எந்த ஒளிவு மறைவும் கிடையாது. ஸோ 2 ஆப்ஷன் உங்களுக்கு, ஏதோ ஒரு யூனிவர்சிட்டி XYZ ஆனால் ஃப்ரீ சர்வீசஸ், பட் நம்ம ஒன்லி டாப் யூனிவர்சிட்டிஸ். நீங்கள் நம்ம போட்டிருக்க இன்டர்வியூலே பார்க்கலாம் அந்த பசங்க எங்கே படிச்சிருக்காங்க, அந்த யூனிவர்சிட்டி அந்த நாட்டில் என்ன ரேங்கிங், அதையும் நம்ம பார்க்கலாம். ஆமாம், நீங்கள் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டினா உள்ளே போய் உட்காந்துட முடியாது. அதுலேயும் நம்பர் 1, நம்பர் 2 இப்போ ஷெங்கன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவோம். 29 கண்ட்ரிஸ் சேம் விசா. நீங்கள் படித்து முடிச்சுட்டு 29 கண்ட்ரிக்கும் வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம், ட்ராவல் பண்ணலாம், படிக்கலாம். 29 கண்ட்ரிஸ்க்கு ஒரே விசா. ஜெர்மன் விசா ஒன்று, நார்வே விசான்லாம் கிடையாது, ஷெங்கன் விசா அது பேர். இந்த ஷெங்கன் விசாவுக்கு இந்த ஷெங்கன் கண்ட்ரிஸோடைய டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ்க்கு இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸையோ இல்லை அப்ராட் போய் படிக்க விரும்புகிற ஸ்டூடெண்ட்ஸை வச்சு பணமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஐம் வண்டரிங், ஸோ யூஎஸில் பெரும்பான்மையாக இதை பண்ணுறது இல்லையா? யூரோப்பில் தான் இந்த மாதிரி ஒரு பார்வை இருக்கா இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு? யூஎஸ்லலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க நாட்டு சிட்டிசன்ஸுக்கே ஃபீஸ் அதிகம், அவ்வளோ எக்ஸ்பென்சிவ். நமக்கு அப்படியே இன்டூ 5. இப்போ இந்த இந்து ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா யூகே பற்றி போட்டிருக்காங்க. ஃபெயிலிங் யூகே யூனிவர்சிட்டிஸ் ரிலை ஆன் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீஸ் டு கட் தேர் டெபிசிட். ஓகே. ஏன் அப்படி நடக்குது? இந்த ஒரு பிரச்சனை வியாபார கண்ணோட்டத்தில் அந்த கல்லூரியை நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் 10,000 pounds மேலே ஃபீஸ் வாங்க முடியாது, ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூல். அவங்க பல வருஷமா ரூலு. கூப்பிடு இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸை போட்டு விடு ஒரு 3-4 times மில்க் பண்ணு அவங்க கிட்ட இருந்து. அதனால தான் அவங்களை கேஷ் கவுஸ்ன்னு கூப்பிடுறாங்க. யாரு? நான் கூப்பிடல, பிபிசி இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் கமிங் டு தேர் கண்ட்ரி யூகேவை கேஷ் கவுஸ்ன்னு. அவங்களுக்கும் பொருளாதாரம் ஒரு ரொட்டேஷன் இருக்கு. நீங்க பொருளாதாரம் வளர்த்துக்கிறதுக்கு நாங்க தான் கிடைச்சோமா? லேப் ராட்ஸ் மாதிரி. நீங்க அவங்க பொருளாதாரத்தை வளர்க்க போறீங்களா இல்ல உங்க ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணிக்க போறீங்களா? இங்க இதுதான் பிரச்சனை. அண்ட் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் கமிஷன் என்ற கான்செப்டுக்குள்ள பசங்க மாட்டிக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஜாலி, நம்மகிட்ட அவங்க எதுவுமே வாங்கலை, வி ஆர் ஸ்மார்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அது அல்ல இங்கே நிதர்சனமான உண்மை என்ன அப்படின்னா, யூ ஷுட் கெட் டு த பாட்டம் ஆஃப் இட். அவன் எந்த பேரண்ட்டும் கேட்கறதில்ல, ஏன் அவங்க நமக்கு ஃப்ரீயாக பண்ணணும்? உடனே சந்தேகம் வராது. அவன் எப்படி ஆஃபீஸுக்கு ரெண்ட் கட்டுறான், இத்தனை ஸ்டாஃப் உட்காந்துருக்காங்களே எப்படி? அண்ட் கமிஷன் நீங்கள் யூனிவர்சிட்டி ரேங்கிங் மேலே போக 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 கம்மியாகும், இல்லைன்னா இருக்கவே இருக்காது. நீங்கள் யூனிவர்சிட்டி ரேங்கிங் கீழே போக போக உங்கள் கமிஷன் ரேட்டு ஏறிட்டே போகும். ஸ்லாப் சிஸ்டம். 8 பேர் பிடிச்சி கொடுத்தா எவ்வளோ பணம், 15 பேர் பிடிச்சி கொடுத்தா எவ்வளோ பணம். நாங்கள் ஸ்லோவாக்கியா ப்ரமோட் பண்ணாலும் சரி, செக் ரிப்பப்ளிக் ப்ரமோட் பண்ணாலும் சரி, அந்த நாட்டின் நம்பர் 1 நம்பர் 2. ஸ்லோவாக்கியா செக் ரிப்பப்ளிக் ஏன் சொல்றீங்க அப்படின்னா, யூரோப்ல டக்குன்னு உடனே தேர்ந்தெடுக்க நினைக்காத ஒரு சில நாடுகள். நாங்கள் யூரோப்ல இருக்கிற 29 நாடுகளில் 22 நாடுகள் பண்றோம். இந்த 7 நாடுகள் ஏன் பண்ணலன்னா, 1-2 இப்போதான் ஷெங்கன் ஆயிருக்கு. ஓகே. இன்னும் 2-3 விசா இஷ்யூஸ்லாம் இருக்கு. இந்த ஒரு பிரச்சனைனால நம்ம ஃபைலை எடுத்தா அவன் போனுங்க, ஃப்ளைட் ஏறணும். நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே முன்னாடி எப்படி நான் பார்ட் டைம் ஜாப் பண்ணாதீங்க நம்ம தான் சொல்லுவோம், வேலை வாய்ப்பு வாங்குறது உங்கள் கையில் தான் இருக்குன்னுவோம். அண்ட் 25-26 வயசுக்கு மேலே யூரோப் ஸ்டடி சென்டரை கான்டாக்ட் பண்ணாதீங்கன்னு நம்ம தான் சொல்லுவோம். ஏன்னா அதுக்கு மேலே அப்ளை பண்ணால் வீசா வர மாட்டேங்குது. நான் கேட்கணும்னு நினச்சேன், மறந்துட்டேன், நீங்களே எடுத்துட்டீங்க. இப்போ ஏஜ் என்னங்க, ஏதாவது ஒரு பார் 25-26 எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஓகே. நீங்கள் 35 வயசு, அதனால் நீங்கள் படிக்க முடியாதுன்னு யாவனும் சொல்ல முடியாது. நான் நினச்சா கூட படிக்கலாம். அப்போ பட் ஹூ கேன் ஸ்டாப் யூ? பட் நான் சொல்கிறது என்ன தெரியுங்களா, ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ வீசா இங்கே எடுத்துக்கிட்டு ட்ரையல் அண்ட் எரர்லாம் இங்கே பண்ண முடியாது. நம்மக்கிட்ட 16 வருஷம் டேட்டா இருக்குது. ஸோ நாங்கள் ஸ்ட்ரிக்டாக 25-26க்கு மேலே எடுக்கிறதே கிடையாது. அது ஒரு பெஸ்ட். அது மேலே தேவை, எதுக்கு அவனுக்கு தேவையில்லாத ட்ரபிள்.
நாங்கள் மோர் தேன் 99% விசா சக்ஸஸ் ரேஷியோ மெயின்டைன் பண்ணுற ஒரே நிறுவனம் இந்தியாவில் நாங்கள் தான். ஏன்னா வெரி சிம்பிள், ஜென்யூன் யூனிவர்சிட்டிஸ் இந்தியாவில் படிக்கிறதும் சரி, அவங்க படித்ததும் சரி, அங்கே போய் படிக்கிறதும் சரி, இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ், படிக்க விருப்பம் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள். ஒரு நாளைக்கே எனக்கு 20 கால் வருங்க, சார் என்னை எப்படியாவது தள்ளிடுங்க சார். இதுக்கு தான் நான் உட்காந்து நெவர் வராதிங்கன்னு சொல்லுவேன் நான் ஆஃபீஸ்க்கு. பார்ட் டைம் ஜாப் தான் உங்கள் ஃபோக்கஸ். நீங்கள் சும்மா அங்கே ஜாலிக்கு போகிறீங்களா, என்கிட்ட வராதிங்க. அந்த மாதிரி நிறையா இருக்கும்ல, ஒரு ஜாலிக்கு போகிற ஒரு. நீங்கள் மற்ற கண்ட்ரிஸ் இப்போ இங்கே சீட்டு லிமிட்டட் பிரதர். இங்கே வந்து ஒரு கண்ட்ரி 100-200 ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுப்பாங்க. இங்கே சீட்டு கிடையாது. ஒரு டிசர்விங் கேண்டிடேட்டுக்கு போகணும். அவன் பணக்காரன் ஏழை அதெல்லாம் இங்கே irrelevant. அவன் கெரியர், அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அவனுக்கு போட்டோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த லாங்குவேஜ் பேரியர் பற்றி நான் யோசிச்சுட்டு இருந்தேன் நீங்கள் பேசுகிறப்ப. நீங்கள் ஷெங்கன் கண்ட்ரீஸ்ன்னு சொன்னீங்க. பட் இஃப் ஐம் கோயிங் டு லைக் அயர்லாண்ட் இல்லை வந்து இங்கிலாந்து போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து இங்கிலீஷ் மட்டும் தெரிஞ்சால் போதும். பட் வாட் ஹேப்பன்ஸ் டு மீ இஃப் ஐம் கோயிங் டு நார்வே, ஜெர்மனி ஆர் ஃப்ரான்ஸ்? மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ் மட்டும்தான். வேற்று மொழி பாடத்திட்டத்தை 16 வருஷத்தில் நான் ஒரு மாணவனை கூட அனுப்பிச்சது இல்லை. எனக்கு புரியலங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே, இப்போ ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 1 ஆர் நம்பர் 2ல் இருக்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனம்னா அங்கேயும் ஆங்கில வழியிலே சொல்லி கொடுக்குறாங்களா? அதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஆனால் பேரலி ஃப்ரெஞ்ச்லேயும் சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. என்ன வேணாலும் சொல்லி கொடுத்து போகிறாங்க. நம்ம சூஸ் பண்ண போகிறது இங்கிலீஷ் ப்ரோக்ராம் இருக்கான்னு கேட்குறேன். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே. இப்போ நீங்கள் வந்து சில பேர் ஐ டோன்ட் ஹேவ் டு லேர்ன் நார்வேகியன் ஆர் ஜெர்மன். நெவர். ஓகே. நான் வேற்றுமொழி பாடத்திட்டத்துக்கு எக்ஸ்ட்ரீம்லி அகெயின்ஸ்ட். கல்வி பயிலும் மொழி ஆங்கிலம் தான் இருக்க முடியும். ஏன்னா அதான் பயிற்சி பெற்றுக்கணும் சின்ன வயசுல இருந்து. ஆமாம். இப்போ நீ நானோ டெக்னாலஜி படிக்க போற, மாலிகுலர் பயோடெக்னாலஜி படிக்க போறேன்னா உன் தாய்மொழியில் அது பேரை சொல்லு, உனக்கு தெரியாது. அதாவது எல்லா பிரச்சனைகளும் தேவையில்லாத விஷயத்திலிருந்து தான் வருது. ஸோ வி ஸ்டிக் டு ஃபண்டமெண்டல்ஸ். இல்லைங்க, இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு எனக்கு தெரியாது. எக்ஸாக்ட்லி. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ். நீங்கள் வேற்று மொழி பாடத்திட்டத்தை உங்கள் அட்மிஷனுக்கோ விசாவுக்கோ வேலை வாய்ப்பு வாங்குறதுக்கோ தேவையே கிடையாது. நீங்கள் எல்லாத்துக்கும் ப்ரூஃப் கேட்கலாம். எல்லாமே யூடியூப் சேனலில் இன்னைக்கு தேதிக்கு 60 இன்டர்வியூ, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது கூட ஒரு இன்டர்வியூ லைவ் பண்ணுறோம். எல்லா ரிசோர்ஸஸும் இருக்குது. நாங்கள் சொல்கிறது என்னென்னா, இந்த இன்டர்வியூ மூலிமா அவங்க யூரோப் ஸ்டடி சென்டர் வரணுன்ற மோட்டிவேஷனை விட இங்கே ஸ்கில் தான் பிரச்சனைன்னு என் பசங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எனக்கு போதும். இன்றைக்கி நம்ம பசங்க எப்படின்னா வெரி ஷார்ப். இன் திஸ் இன்டர்வியூ ஐ வில் ரெக்கார்ட் வெரி ஸ்மார்ட். எந்த விதத்தில் சொல்கிறீங்க? தே வாண்ட் கிளாரிட்டி. என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எனக்கு எது தேவையில்லை அந்த மாதிரி. எனக்கு எது சூட் ஆகும், எது சூட் ஆகாது. வருவான், டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுவான், அவன் அனலைஸ் பண்ணுவான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவன் குட்டையை குழப்பாமல் இருந்தால் அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். இப்போ வந்துட்டு ஒருத்தர் அப்ராடுக்கு ஒரு நாட்டுக்கு போய் சக்ஸஸ் ஆனதுனால எல்லாரும் அந்த நாட்டுக்கு பின்னாடி போகிறதுல பிரயோஜனம் இல்லை. அப்படின்னு ஒருத்தர் போய் ஒரு இடத்துல அவர் வந்து அவரால் வின் பண்ண முடியல, அதுக்காக அந்த நாட்டை தவிர்க்கிறதும் தவறு. அவருக்கு செட் ஆகலை அப்படிங்கிறது. இப்போ உங்களுடைய துறையை எடுத்துக்கலாம், எத்தனை பேர் சேனல்ஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க, சஸ்டெயின்டா இன்டர்வியூ சில பேர் தானே இன்னைக்கு போடுறாங்க. ஸோ பிறருடைய வெற்றியும் தோல்வியும் உங்க டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்க்கு ஹிண்டர் ஆகாது. we can't stand in the same shoes. நீங்க போய் யூ ஷுட் டூ இட். நாங்கள் ரொம்ப சிம்பிளாக என்ன சொல்கிறோன்னா 2 பாயிண்ட் தான். பெருசாக கடன் வாங்கி மாட்டிக்காத. ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட். உனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் சூப்பராக படிச்சுட்டு வெளிலவா. எந்த படிப்பாகனா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்களா? 100%. அது எனக்கு ஓப்பனாக சொல்லுங்கள். சைக்காலஜி படித்தா வேலை வாங்கியிருக்காங்க. நீங்கள் நிறைய பேருக்கு சைக்காட்ரிக் ப்ராப்ளம்ஸ் இருக்குங்க, அவங்களாம் நிறைய தேவைப்பட போகிறாங்களா? அதுதான் சொல்ல வர்றேன். ஜாபுக்கு தான் ஃபியூச்சர் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு நீங்கள் எல்லா தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது ஏதாவது ஒரு காலேஜுக்குள்ளே போய் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னு கேளுங்க. 95% இன்னைக்கு எல்லாரும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், டேட்டா அனாலிட்டிக்ஸ், மிஷின் லேர்னிங், சைபர் செக்யூரிட்டி மட்டும்தான் படிச்சுட்டு இருக்கிறான். இதுக்கு ஏன் காரணம்னா சமூக வலைதளம். சில கல்வியாளர்கள் காலேஜா போய் நீ ஏன் மெக்கானிக்கல் படிக்கிற, நீ ஏன் சிவில் படிக்கிற, நீ ஏன் ஆர்கிடெக்சர் படிக்கிற, நீ ஏன் ஏஐ படிக்க கூடாது? AI is the future. ஏஐ இஸ் எ டூல்ங்க. இன்னைக்கு கால்குலேட்டர் வரும்போது கூட எல்லாரும் என்ன சொன்னாங்க, இனிமேல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டும் என்னதுங்க அக்கௌண்டன்ட்டும் தேவையில்லைன்னாங்க. எனக்கு அது நீங்கள் சொல்லுங்களேன் கொஞ்சம். இப்போது இந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி தோணலாம். பட் ஏஐ வந்து ஒரு டூல் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, பட் ஏஐ நம்ம வேற எப்படி ரொம்ப ஓவராக தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கோம். நீங்கள் ஏஐ ஆஸ் அ டிகிரி தாங்க இங்கே பிரச்சனை. உங்களுக்கு சோ பேஷனேட். கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிங்க பேச்சுலர்ஸில். த சேம் இஸ் டோல்ட் பை அண்ணா யூனிவர்சிட்டி. இப்போ நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி கேம்பஸில் பார்த்தீங்கன்னா சரி, உங்களுக்கு இந்த கோர்சஸ் எதுவுமே கிடையாது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் இருக்கும். அவ்வளோதான். அப்போ இது ஸ்கேமா? அதாவது நம்ம தானங்க இந்த கொஸ்டின்ஸை கேட்குறோம் யூனிவர்சிட்டிஸ் கிட்ட.
இந்த கோர்ஸ் கொடுங்க அந்த கோர்ஸ் கொடுங்க அவங்களும் ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் என்ன சொல்லியிருக்காரு, we will never start these programs in our campus. படிக்கிறீங்க எது அதாவது we have no plans to start a BTech course in AI any of the campus colleges. BTech artificial intelligence ன்னு ஆரம்பிக்க மாட்டேன். ஏன்னா we have a very flexible curriculum which provides smooth integration of courses. அதாவது உங்களுடைய எக்ஸிஸ்டிங் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம்ஸோட சேர்த்து நீங்கள் இதை படிச்சுக்கலாம். ஏஐ படிக்கக்கூடாதுன்னு நான் எங்கேயுமே பதிவு செய்யலை. ஏஐயை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிங்க, ஏஐயில் டிகிரியாக எடுக்க வேண்டியது இல்லைன்றேன். ஓகே, இந்த கொஸ்டினை நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, ஏஐ ஒரு டூல் தான், ஏஐயே எல்லாம் கிடையாது. நம்ம இன்னைக்கு டூலையும் சப்ஜெக்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். இன்னைக்கு 95 இப்போ ஒன்றுமே இல்லைங்க. இப்போ நம்ம இந்த ஷூட் வந்து ஏப்ரல் லாஸ்ட் டேல பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு 2 வாரத்தில் 3 லட்சம் 4 லட்சம் டேட்டா சயின்ஸ் இன்ஜினியர்ஸும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ஜினியர்ஸும் வராங்க வெளியில். அதாவது படிப்பு முடிச்சுட்டு வெளில வராங்க. வேலை இருக்குமா? எங்கே காட்டுங்களேன், வேலைக்கு அனுப்பிச்சவங்களே திருப்பி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க இன்ஃபோசிஸ்ல. ஒரு ஃபேன்சி வேர்ட்ஸ்ல ஒரு இங்கே எல்லாமே நிறைய பேர் ஒரு காலேஜ் பேர் என்ன சொல்றது, பேர் சொல்ல விரும்பல, அந்த காலேஜ் பேர் முடிச்சுட்டு அந்த பசங்க கேட்கும் போது எல்லாருமே அந்த காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பசங்க மெஜாரிட்டி ஆஃப் தெம் பாதி பேருக்கு மேலே கேட்டது என்னன்னா மேனேஜ்மெண்ட் கோர்சஸ். அவங்க பிடிச்சி எடுக்கல, எதிர்த்து வீட்டு அங்கிள் சொல்றதுனால எடுத்தது, இந்த சோ கால்டு கல்வியாளர்கள் சொல்றதுனால எடுத்தது. எந்த கல்வியாளர்களாவது நீங்கள் எந்த சிலபஸ் வேணால் படிங்க, பட் ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஸர்ஸ் கிட்ட படிங்கன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா யாரும் யாரையும் பகச்சிக்க கூடாதுன்ற மனநிலையில் எவ்ரிதிங் இஸ் காம்ப்ரமைஸ். அப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னே நிறைய பேருக்கு பேச வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க போல. ஆமாம், நீங்கள் ஏன் பேச வேணாம்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ அதில் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குல்ல. நாங்கள் என்ன சொல்கிறோம், பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் படிங்க, வியாபார நோக்கம் இல்லாத கல்லூரியில் படிங்க, புரிஞ்சு படிங்க, பெரிய கடன் வாங்கி படிக்காதீங்க, வேலை வாய்ப்பு வாங்குறது உங்கள் கையில் தான் இருக்குது, எவனா பார்ட் டைம் ஜாப் பண்ணி நிறைய சம்பாதிக்கலாம்னா நம்பாதீங்கன்னு சொல்கிறோம். இதில் என்ன தப்பு இருக்குது? இப்போது நிறைய என்னோட நண்பர்கள்லாம் கூட வெளில போய் படிச்சிருக்காங்க, இல்லை நண்பர்கள் நான் கேள்விப்பட்டிருப்போம். இப்போ நீங்கள் என்ன படிக்கலாம், யாரெல்லாம் வரணும், என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு நிறைய விஷயம் பேசிட்டே இருக்கீங்க. ஆனால் இப்போ ஒரு என்னதான் இருந்தாலும் இப்போ பணக்காரனாக இருக்கட்டும்ங்க, இல்லை அப்பா அம்மா கஷ்டப்பட்டு அனுப்புகிறாங்க, யாரை வேணா இருக்கட்டும், நீங்கள் போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவங்க யூரோப்பியன் ஸ்டடி சென்டருக்கு வரவங்க மட்டும் இல்லை, ஜென்ரலி ஹூ ஆர் ஆஸ்பைரிங் டு கோ தேர், என்ன டோன்ட்ஸ்லாம் நீங்கள் சொல்லுவீங்க? ஏன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பையனாக இருப்பான், நல்லா ஃபோக்கஸ்டாக இருப்பான், அங்கே போனோன்னே தன்னோட ஃபோக்கஸை இழக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மாதிரி நிறைய மிஸ்ஹாப்ஸ் நடந்திருக்கும் இல்லையா? உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் நிறையா பார்த்துருப்பீங்க. ஒரு மாரலாக நீங்கள் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? அங்கே போய் இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது, பண்ண வேணாம், தவிர்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பேச்சுலர்ஸோ மாஸ்டர்ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு போகாத, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட். முன்னாடியே சொன்ன மாதிரி உனக்கு கம்ஃபர்டபுளான சப்ஜெக்ட்ஸ் எடுத்து படிச்சுக்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுங்க, இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ரோபோட்டிக்ஸ், மெக்கட்ரானிக்ஸ் எல்லாம் லோடு அதிகம். இதே நீங்கள் மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், கெமிக்கல், சிவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்லைட்லி லோட் இஸ் லெஸ்ஸர், கம்பேரிட்டிவ்லி லெஸ்ஸர். இன்னும் நிறைய மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் எல்லாமே இருக்குது, எல்லாத்துக்குமே வேலை வாய்ப்புகள் இருக்குது. கம்ஃபர்டபுளாக எடுத்துட்டு என்ஜாய் பண்ணி படிங்க. நீங்கள் அகாடமிக்காக சொல்கிறீங்க, பட் ஒரு லைஃபே வந்து நம்ம ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறாங்கல்ல, என்ன அதெல்லாம் லைக் என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க நினைவில் வச்சுக்கணும், மனசில் வச்சுக்கணும். ஒரு வெளிநாடு இங்கே எதுக்கு வந்திருக்கோம், நீங்கள் எனி மிஸ் ஆப் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கெட்ட பேர் மட்டும் இல்லை, இந்தியாவுக்கே கெட்ட பேர். என்னென்ன மாதிரி பொதுவாக நடக்கக்கூடிய தவறுகள்னா என்ன? யூஸ்வலாக இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் போக மாட்டாங்க, அது மாதிரி தான் they create a bird, you know, all sorts of these things. பட் நம்ம டிஸ்ட்ராக்ஷன் வரும். நம்ம கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப கம்மி. ஏன்னா எல்லாமே டே ஒன்லேயே பேசிடுறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்குதா? பட் nobody can predict the future. இன்னைக்கு நான் இந்த பாட்காஸ்ட் இருக்க இத்தனை பேர் பார்க்குறாங்கன்றதுக்காக என் பசங்க எல்லாரும் பிளேஸ்டு, என் பசங்க எல்லாரும் டாடா பிரில் ஆகிட்டாங்கன்னா அடிச்சு விடலாம் அப்படின்னு போய் பேரண்ட்ஸும் மானிட்டர் பண்ணணும். பசங்க என்ன படிக்கிறாங்க, ஏது படிக்கிறாங்க, இப்போ பணம் வேணும்னு கேட்குறாங்கன்னா ஃபார் வாட் பர்பஸ், முன்னாடி எவ்ரிதிங் யூ ஹேவ் டு லுக். ஸோ நீங்கள் பேசினப்போ இந்த மெடிசன் பற்றி சொல்லியிருந்தப்போ அது நீங்கள் நம்ம ஊரில் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் இஃப் அட் ஆல் ஐ வாண்ட் டு கோ தேர், எனக்கு இங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் மெடிசனில் வந்து யூரோப்பில் போய் நான் வந்து பர்சியூ பண்ணுறதை பற்றி வாட்ஸ் யுவர் டேக் ஆன் தட்? உங்களோட தவிர்த்துறது நல்லது. ஏன் இப்போ நீங்கள் அப்ராட் சொல்லிட்டீங்க? இல்லை, இதில் யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, இட்ஸ் நோ பிரெய்னர். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் அப்ராட் போய் மெடிசன் படிக்கிறீங்கன்னா இந்தியா வந்து ஒரு எக்ஸாம் எழுதணும், ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாம். இப்போ அது வந்து நெக்ஸ்ட்டுன்னு மாற்ற போகிறாங்க. இங்கே படித்தாலுமே நீங்கள் எழுதணும். சரி, அது ஒரு மாதிரி ஒரு சிஸ்டம்க்கு வருதுன்னு வச்சுக்கலாம். பட் ஆஸ் ஆஃப் நவ் 80% ஃபெயிலியர். ஓகே, ஒரு 80% ஃபெயிலியர் ஆகிற ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம ப்ரொமோட் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? ஆன் எத்திக்கல் கிரவுண்ட்ஸே பேசுவோமே.
ஏன் அதுக்கான ரீசன் என்னன்னு தெரியுமா ஃபெயிலியர் ஆகிறது அப்படிங்கிறது? மெடிசன் நீங்கள் பேஷண்ட்ஸோட இந்தியாவில் தான் படிக்கணும். வித் பேஷன்ஸ் இன் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி ப்ராக்டிசிங். எக்ஸாக்ட்லி. லாவும் அப்படிதான் இல்ல? எக்ஸாக்ட்லி. ஆமா, லா லா படிக்க முடியும். ஆமா. எக்ஸாக்ட்லி. இல்ல நீங்க சொல்றது பேஷன்ஸ் நம்ம ஊர்ல அந்த கிரவுண்ட் ரியாலிட்டியில அந்த படிச்சு அவங்க கூட பிராக்டிஸ் பண்ணி. எக்ஸாக்ட்லி. ஜஸ்ட் பாயிண்ட். அப்ராட் மெடிசனை தவிர்த்துறது வெரி ஸ்மார்ட் மூவ். ஐ நோ இட்ஸ் நாட் யுவர் சப்ஜெக்ட் ஆர் உங்களுடைய பிஸ்னஸ். இப்போ நான் படித்தது இன்ஜினியரிங் தான். மேனேஜ்மெண்ட்டும் என் சப்ஜெக்ட் கிடையாது, லைஃப் சயின்சஸ் என் சப்ஜெக்ட் கிடையாது. என் சப்ஜெக்டா இல்லையான்றதை தாண்டி இது தேவையா இல்லையா? இல்லை, நான் என்ன கேட்க வந்தேன்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸோட சிப்ளிங்ஸே நிறைய பேர் ரஷ்யாவில் போய் படிக்கிறத நான் பார்த்துருக்கேன். நீங்களும் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கான காரணம் என்ன, ஏன் போகிறாங்கலாம் இருக்கும். பட் ஏன் இது அது தவிர்த்துறது நல்லது. ஏன் இட் டசன்ட் ஒர்க் அவுட்? ஓகே, ரெகக்னைசேஷன் பல பிரச்சனை இருக்குங்க. இப்போ நம்ம அதில் வந்து டீட்டெயிலாக நான் அதுக்குள்ளே போக விரும்பல. அங்கே படிக்கிறவங்க இதை பார்க்கும்போது they should not feel bad. பட் இது எதுக்குன்னா, இப்போ உள்ள போகிறவங்க இதை தவிர்த்துறது நல்லது. சரி, நான் ஒரு இத்தனை ஆஃபீஸ் வச்சு இத்தனை ஸ்டாஃப் வச்சு நடத்திட்டு இருக்கிறேன், எனக்கு மெடிசன் நோன்னு சொல்லி என்ன கிடைக்க போகுது? வாட் ஆம் ஐ கோயிங் டு டெட்? இப்போ 1 year UK நோன்னு சொல்லி எனக்கு என்ன கிடைக்க போகுது? எத்திக்ஸ். இங்கே எது தேவை எது தேவையில்லை, மக்களுக்கு பயனளிக்காத விஷயத்தை செய்வதை தவிர்க்கணும். சரி, ஓகேங்க, நீங்கள் ரஷ்யா, சைனா, பல கண்ட்ரி வச்சுப்போம். கண்ட்ரி பேர் கூட சொல்ல வரும்ல. எல்லா கண்ட்ரிக்கும் நீங்கள் அனுப்புகிறேன்னு சொல்கிறீங்க, 10 வருஷம் 15 வருஷம் அனுப்புகிறேன்னு சொல்கிறீங்க. என்ன மாதிரி இன்டர்வியூஸ் போடுங்களா யூடியூப்பில். நான் அனுப்பிச்ச இந்த பையன் இன்றைக்கி டாக்டர் படித்து, நான் அனுப்பிச்ச இந்த கண்ட்ரியில் படித்து இன்றைக்கி இந்தந்த ஹாஸ்பிட்டலில் இந்தந்த ஸ்பெஷலைசேஷன் பண்ணுறேன். வீடியோஸ் போடுங்க, வீடியோஸ் போடுங்க, ப்ரூஃபை பப்ளிஷ் பண்ணுங்க மக்களுக்கு. அனுப்புறது யார் வேணால் அனுப்பலாம், XYZ யார் வேணால் அனுப்பலாம். ரிசல்ட்ஸ், என் ரிசல்ட்ஸ் தான் மேட்டர். அப்ராட் மெடிசனை தயவு செய்து தவிர்த்துறது நல்லது. இதெல்லாம் கேட்டு மக்கள் சில பேர் திருந்துவாங்கன்னு நினைக்கிறீங்களா? பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இவங்களெல்லாம் நம்ம கடமை என்ன, நமக்கு தெரிந்ததை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கிறோம். என்ன பிரச்சனை, என்ன சொல்யூஷன்ஸ், சில விஷயங்களை பற்றி யோசிக்காமே தவிர்த்துறது நல்லது. சரி, உங்கள் பிஸ்னஸ் பற்றி நான் ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். இப்போ நீங்கள் சொன்னீங்க எத்திக்ஸ்ன்னு சொல்லிட்டு. எப்படி இருந்தாலும் நம்ம பிஸ்னஸ், இப்போ நானும் என் சேனல் வந்து லாபத்துக்கு தான் சார் நடத்துகிறேன். நீங்களும் பிஸ்னஸ் வந்து நஷ்டமாயிடும், நான் சர்வீஸ் தான் பண்ணணும்னு யாரும் எப்படி சர்வீஸ் பண்ண முடியும்? இல்லைங்க, கணக்கான ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. ஓகே, நீங்கள் டே 1 வந்த போதே நீங்கள் எந்த கண்ட்ரி, உங்களுக்கு என்ன ப்ரொஃபைலு, உங்களுக்கு என்ன சார்ஜஸ் ஆக போகுது, எங்க சார்ஜஸ் என்ன, கிறிஸ்டல் கிளியரா எழுதியும் கொடுத்துருவோம், வாட்ஸ்அப்லயும் அனுப்பிச்சிருவோம். இல்ல பாஸ், நான் என்ன கேட்க வரேன்னா, அந்த ஒரு உங்களுக்கு லாபமும் உங்களோட கம்பெனியும் ரன் பண்ண, நீங்க சொல்ற மாதிரி ஹேவ் யுவர் கமிட்மெண்ட். ஆனா எத்திக்ஸ்ன்ற தின் லைன் எப்படி நீங்க ப்ளே பண்றீங்கன்னு நான் கேட்கிறேன். நான் ஸ்டூடெண்ட்டுக்கு யூஸ் இல்லையா, தூக்கி குப்பையில போடு. சரி, அது அவனுக்கு யூஸ் இல்லைன்னு தெரிஞ்சுமே அனுப்புறதுல என்ன ஒரு ஐடியாலஜி இருக்கு யோசிச்சு பாரு. நான் இப்போ இந்த இன்டர்வியூஸ் பண்ணும் போது தான் when I look back my 16 years, great level of satisfaction. இந்த பசங்கள்லாம் அங்கே போய் படித்து பெரிய பெரிய நிறுவனத்தில் வேலை செஞ்சு அந்த நாட்டின் குடியுரிமையை வாங்கி சீஃப் ரிசர்ச் பொசிஷனில் இருந்து சீஃப் ஆப்ரேட்டிங் பொசிஷனில் இருந்து, இட்ஸ் அன் அமேசிங் ஃபீலிங். ஸோ நம்ம ஐடியாலஜி எண்ணம் போல் வாழ்க்கை. நீங்கள் என்னால் 80 லட்ச ரூபா ஃபீஸை கட்டு இந்தான்னு என்னால் கொடுக்க முடியாதுங்க. ஐ கேன் நாட் டூ இட், ஐ வில் நாட் டூ இட். இதனால தான் நமக்கு இந்த துறையில் 16 வருஷம், இப்போ நீங்கள் இன்டர்வியூஸ் பாட்காஸ்ட்லாம் பண்ணுறீங்க, உங்களுக்கு துறை சார்ந்தவர்கள்ட்ட அட்லீஸ்ட் ஒரு 10-15 பேருக்கு நீங்கள் வந்து ஓரளவுக்கு ஒரு சின்ன ஒரு கனெக்டில் இருப்பீங்களா, ஒரு நெட்வொர்க், ஒரு சின்ன நெட்வொர்க். நமக்கு யாரு கூடயும் கனெக்ட் கிடையாது. ஆமாம், ஏன் கிடையாது? நம்ம ஐடியாலஜிஸே வேற. அவங்க யூகே தான் ப்ரொமோட் பண்ணுவாங்க, நம்ம ஜெர்மன் ப்ரொமோட் பண்ணுவோம். ஜெர்மன் வந்து இப்போ ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். சரி, யூகேல படிக்கணும், எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு 24 மணி நேரத்தில் ஆஃபர் லெட்டர் கொடுக்குறோம். சீரியஸ்லி? ஆமாம், ஏன்னா அடுத்த 24 வருஷம் அவன் கஷ்டப்படுவான், பேர்டன். இப்போ நான் தான் சொல்கிறேன்ல, மெடிசன் நோ, 1 year டிகிரி நோ, கனடா நியூசிலாந்தில் பிஜி டிப்ளமா கோர்சஸ் நோ சொல்கிறது இந்தியாவில் யூரோப் ஸ்டடி சென்டர் மட்டும்தான். தட் டு மை 4 ஆஃபீஸஸ், சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், பெங்களூர். எனக்கு 35 ஃப்ரான்ச்சைசிஸ் இருக்குது. அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஃப்ரான்ச்சைசி வேறு விட்டுருக்கீங்களா நீங்கள்? நான் இல்லை, அதெல்லாம் டிஃப்ரெண்ட் டீம். ஓகே, நான் பேசுனது எல்லாமே சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், பெங்களூர், இந்த 4 ஆஃபீஸஸ் மட்டும்தான். 2 ஸ்டேட்ஸ், தமிழ்நாடு, கர்நாடகா. திஸ் இஸ் வாட் இட் இஸ். ஸோ இந்த எத்திக்ஸ், இந்த தின் லைன் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு பயன் இல்லையா? பண்ணாத. ஏன் ஸ்டாஃப் பசங்க இருக்காங்கல்ல, அவங்களே நாங்கள் ப்ரொமோட் பண்ணுற யூனிவர்சிட்டி தான் அவங்களோட குழந்தைங்க. எக்ஸாக்ட்லி. உங்கள் ஹோட்டலில் நீங்களே சாப்பிடல, மற்றவனை கூவி கூவி விற்பீங்க.
அதான் இந்த மெடிசன் யோசிச்சிருந்தேன். அதான் சொல்கிறது, நீங்கள் மெடிசன் அனுப்புகிறவங்க உங்கள் பசங்களை அனுப்புங்க ப்ரோஸ். உங்கள் வீட்டு பிள்ளைகளை அனுப்பி பெரிய பெரிய டாக்டர் ஆக்கி காட்டி யூடியூப்பில் போடுங்க. நான் போட்ட மாதிரி நான் எங்கள் வீட்டு பசங்களை வந்து சேர்த்து விட்றேன் மெடிசனுக்கு, அப்ராடுக்கு. அதெல்லாம் வந்துங்க மக்களுடைய அறியாமையை நல்லா பயன்படுத்திக்கிறாங்க. டெஸ்பரேஷன் கன்வெர்டட் டு மணி. அந்த டிமாண்டை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. நிச்சயமா. ஸோ நிறைய விஷயம் பேசணும் சார். எனக்கு எதுலாம் வந்து இப்போ பசங்களுக்கோ இல்லை பேரண்ட்ஸ்க்குலாம் வந்து போய் சேரணும், இப்போ வந்து அப்ராடில் போய் படிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்குலாம் தெரியணும். நீங்கள் வந்து இதை ரொம்ப நாளாக பண்ணிருக்கீங்க, உங்கள் மூலியமாக வந்து ஸோ தட் யூ கேன் டாக் அபவுட் யுவர் பிஸ்னஸ். எனக்கு என்னோட டவுட்ஸ்லாம் கிளியர் ஆகுது. எனக்குன்னா பேரண்ட்ஸ்க்கும் இல்லை சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். எனக்கு கடைசியாக நான் கேட்குறேன், பார்ஷியலாக இதுதான் அதுதான் எனக்கு நீங்கள் ஹேண்ட் பிக் பண்ண சொல்ல ஒரு நீங்கள் ஹானஸ்ட்டாக சொல்லுங்கள். இப்போ நம்ம ஊரில் எஜுகேஷன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், நம்ம பசங்களுக்குலாம் எது வருது இன்றைக்கி நிறைய எக்ஸ்போஷர் இருக்குன்னு தெரியும். ஸோ இப்போ தால் தே ஆர் கோயிங் ஃபார் யூரோப்பியன் ஸ்டடீஸ் அப்ராட் அப்படின்னா என்னென்ன துறைகள்லாம் தேர்ந்தெடுக்கலாம், எதில் நியர் உடனே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இல்லை நம்ம பசங்களுக்கு எது சூட் ஆகுன்ற மாதிரி நீங்கள் எதாவது ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா குவிக் ஃபிக்ஸ். ஓகே, எனி இன்ஜினியரிங் டிகிரி ஆர் நீங்கள் ஒரு மேனேஜ்மெண்ட் டிகிரி எடுக்கிறீங்கன்னா டாப் யூனிவர்சிட்டிஸ், நம்ம அனுப்புகிற டாப் யூனிவர்சிட்டிஸில் படிக்கும் போது கண்டிப்பாகவே ஒரு சிறந்த எதிர்காலம் அவர்களுக்கு அமையும் கம்பேரிட்டிவ்லி. கண்டிப்பாக. இதே லைஃப் சயின்சஸ், பயோடெக்னாலஜி அந்த மாதிரியான கோர்சஸ் நம்ம எடுக்கும்போது நம்ம நிறைய படிக்கணும். ஓகே, யூஜி பிஜி பிஹெச்டி வரைக்கும் போகும். ஓகே, ஸோ அவங்க இன்ட்ரெஸ்ட், அவங்களுடைய யூனோ கேப்பபிலிட்டிஸ், இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி நம்ம டிசிஷன் எடுக்கும்போது நம்மளுடைய வெற்றி பெறத்துக்கு உண்டான சாத்தியக்கூறுகள், அதாவது சக்ஸஸ் ப்ராபபிலிட்டி ஓகே ரொம்ப ரொம்ப அதிகமாகுது. ஓகே. அண்டு நான் எப்பவுமே சொல்கிற இன்னொரு பாயிண்ட் அதான், ஸ்பெண்ட் லெஸ் லேர்ன் மோர், பிலீவ் இன் ஸ்கில் டெவலப்மெண்ட், டோன்ட் பிலீவ் இன் லேக் ஆஃப் ஜாப்ஸ். இது இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு கிளாரிட்டி வந்துருச்சுன்னா இட்ஸ் ஈஸி. நீங்கள் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, இந்த கொஸ்டினோட ஸ்டார்டிங்கில் ஒரு கியூ கொடுத்தீங்க, அப்ராட் போகணும்னு நினச்சான். இந்த நிகழ்ச்சியே யூரோப் ஸ்டடி சென்டரே அப்ராட் எஜுகேஷன் ப்ரமோட்டிங்கிறதே கிடையாது, குவாலிட்டி எஜுகேஷன் ப்ரமோட்டிங். இப்போ பேச்சுலர்ஸ் ஒரு பையன் வர்றான், இங்கே ஐஐடி மெட்ராஸ் ஆஃபர் லெட்டர் வாங்கிட்டான், நான் ஒரு ஆஃபர் லெட்டர் கொடுத்துருக்கேன், சரி எந்த தூக்கி போடுன்னு தான் சொல்லுவேன். அதுதான்டா பெஸ்ட்டு. அப்படி இங்கே பேச்சுலர்ஸ்க்கு என்ஐடி ஐஐடி ஐஏஎம் ஒன்று கிடைக்குது, நீங்கள் ஐஏ விட்டுருங்க, இப்போ என்ஐடி ஐஐடி கிடைக்குது. ஒய் அப்ராட் ஸ்டடீஸ்? வாட்ஸ் அ ரீசன்? நோ ரீசன், ஸ்டடி ஹியர். ஆனால் மாஸ்டர்ஸ் நாங்கள் போங்கன்னு சொல்கிறோம். எந்த யூனிவர்சிட்டி இந்தியாவில் உனக்கு கிடைச்சாலும் போன்னு சொன்னால் நான் எக்ஸ்போஷர் தேவை. நீ உள்ளே இங்கேயே இப்போ நம்ம ஃபோனை எடுத்தால் யூ ஷுட் பி ஏபிள் டு கனெக்ட் வித் 50-60 பீப்புள் ஃப்ரம் 50-60 கண்ட்ரீஸ். நைஸ், அது ஒரு பெரிய நெட்வொர்க். நீங்கள் ஃபோனை எடுத்து சும்மா அதே ரமேஷ் சுரேஷ் இருந்துச்சுன்னா யூ ஷுட் ஹேவ் கனெக்ஷன்ஸ். இப்போ நீங்கள் வந்து இப்போது நிறைய என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எந்த ஊருக்கு போனாலும் தே டோன்ட் புக் ஹோட்டல் ஆர் ஏர்பிஎன்பி. அவங்களுடைய படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டில் தங்குவாங்க. நான் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி இந்தியாவில் அந்த ஃப்ரெண்ட்ஸோட வீட்டிலலாம் தங்கியிருக்காங்க. ஸோ ஒரு அப்ராட் எஜுகேஷன்ன்றதை தாண்டி லைஃப் இஸ் ஒன்ஸுங்க. நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணணும், நீங்கள் நிறைய பேரை மீட் பண்ணணும், நிறைய கல்ச்சருக்கு எக்ஸ்போஸ் ஆகணும், நிறைய சினாரியோவில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். மிகவும் நீங்கள் படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் அது எதுவாக வேணா இருக்கட்டும், அதில் நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கணும். அதுக்கு யார்கிட்டேருந்து நீங்கள் கற்றுக்கணும்? பெஸ்ட்டாக இந்த துறையில் வெற்றி பெற்றவர்களிடையே நீங்கள் கல்வி பயிலும் பொழுது அந்த வெற்றி உன்னையும் சார். ஓகே, இது எல்லாம் ரியாலிட்டியில் எப்படி சார் நடக்கும்? வெரி சிம்பிள். யூரோப் ஸ்டடி சென்டர்னு யூடியூப் சேனல் போய் பாருங்கள், அதில் பிளேலிஸ்ட்டே வச்சுருக்கேன். 60-65 இன்டர்வியூக்கு மேலே போட்டேன். இன்னும் வெறும் சீக்கிரத்தில் 35 இன்டர்வியூவும் போட்டுருவேன். ஷூட் பண்ணியெல்லாம் முடிச்சாச்சு. 100 இன்டர்வியூ இருக்குது. எல்லா டாபிக், எல்லா கண்ட்ரி, எல்லா யூனிவர்சிட்டியிலும் எல்லா விதமான ஸ்டோரிஸும் இருக்குது. பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதில் எனக்கு என்ன ஒரு பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா பிரதர், நிறைய கமெண்ட்ஸ் அதில் என்ன வரும்னா, thank you so much for the interview, but I am watching this interview with my daughter who is studying 7th standard. அவ்வளோ நாள் ஆயிடுச்சா? 7th standard. அந்த சின்ன ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் தே ஆர் வாட்சிங் தீஸ் எபிசோட்ஸ்னும் போது நமக்கு ஒரு கிரேட் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அட் த சேம் டைம் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம இங்கே வந்து நிகழ்ச்சிக்காக எல்லாமே ஈஸி, என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா போதுங்க அப்படின்ற மாதிரியும் இருக்கக்கூடாது. கஷ்டமும் இல்லை. ப்ராப்பர் பிளானிங், ப்ராப்பர் சப்ஜெக்ட், ப்ராப்பர் யூனிவர்சிட்டி, வெற்றிக்குண்டான அனைத்து சாராம்சங்களும் இருக்கும். இன்றைக்கி என்ன பிரச்சனைனே தெரியாமல் இருக்கிறது தான் இல்லை, கண்ணை கட்டி காட்டி இருக்கும். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, உங்களுக்கு தெரிந்தவர்களே நிறைய பேர் அப்ராடில் போய் மெடிசன் படிக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருந்தால் தவிர்த்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் மூலியமாக வி கிரியேட் மோர் அண்ட் மோர் அவேர்னஸ். நான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நிறைய பண்ணி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்னால் எடுக்க முடியாது. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன்,
இருக்கிறது இவ்வளோ தான் சீட்டு 700-800 ஸ்டூடெண்ட்ஸ் தான் அனுப்ப முடியும். அதை ஆல்ரெடி நான் அனுப்பிச்சிட்டு இருக்கிறேன் ஃப்ரம் மை 4 ஆஃபீஸஸ். அவ்வளோதான் சீட்டு மொத்தமாகவே. அவேர்னஸ். இன்றைக்கும் ஆஃபீஸ்க்கு வர்ற 10 பேரில் 7 பேர் சொல்கிறது, சார் இந்த மாதிரி ஒன்று இருக்கிறது எங்களுக்கு தெரியாது, தெரிந்திருந்தால் நாங்கள் பேச்சுலர்ஸ்க்கே போயிருப்போம், இன்னும் கொஞ்சம் முன்னாடியே முடிச்சிருப்போம் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம அவேர்னஸ் தான் நம்மளுடைய ஹோல் அஜெண்டா. ஓகே, நான் உங்ககிட்ட இருந்து கூப்பிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு நினச்சது இதை பற்றி தாங்க. ஏன்னா இதில் எனக்கு இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, என் ஃபீல்டு வேறங்க. அதனால எனக்கு நிறைய விஷயம் எனக்கு தெரியல. ஆனால் இதில் சியூடோவாக பாதி விஷயம் தெரிஞ்சு மீதி விஷயங்கள் தெரியாமல் நிறைய பேரண்ட்ஸ் இருந்திருப்பாங்க, ஆஸ்பைரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இதில் ஏதாவது ஒரு 2-3 விஷயம் வந்து அவங்க ஃப்யூச்சரில் வந்து ஹெல்ப் பண்ணிச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து உங்களுடைய நிறுவனம் ஒரு பிஸ்னஸாக மட்டும் இல்லாமல் சேவையாகவும் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பிஸ்னஸ் எத்திக்ஸ், அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ரெண்டுத்துக்கும் தின் லைன்லேயே வந்து நம்ம தமிழக மாணவர்களுக்கு அவங்க வந்து உலகத்தில் போய் வேற எங்கேயா படிக்கணும் அப்படின்னா ஹெல்ப் பண்ணணும். தொடர்ந்து உங்களை சேவை செய்யுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம் அண்ட் இன்ஃபர்மேஷன்.